Hallelujah. സന്തോഷമുള്ളവർ കരം ഉയർത്തി കരം വീശി ഹല്ലേലൂയ. சந்தோஷத்தோடு இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். നല്ല രാത്രി ഓർത്ത് ഞാൻ കർത്താവിനെ വാഴ്ത്തുകയും സ്തുതിക്കുകയും ചെയ്യുന്നു. இன்றைக்கு இரவை நினைத்து நான் ஆண்டவரை வாழ்த்துகிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். വീണ്ടും ഈ രാത്രിയിൽ നിങ്ങളെ കാണാൻ കഴിഞ്ഞതിൽ എനിക്ക് വളരെ സന്തോഷം. மறுபடியும் இந்த இரவிலே உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். നിങ്ങൾക്ക് സന്തോഷമുണ്ടോ? நீங்கள் அனைவரும் சந்தோஷமா இருக்கிறீர்களா? ചെന്നൈയിൽ നമ്മളെല്ലാം മഴയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. ദൈവം ചൂട് കാലത്തൊരു മഴ നൽകി അല്ലേ? சென்னையில நாம் அநேக நாட்களாக மழைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். இந்த ரொம்ப சூடான இந்த நேரத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல மழையை கொடுத்தார். ഏതൊരു ഉത്സവത്തിന്റെയും ഏറ്റവും വലിയ വിജയം ആ ദേശത്തിലെ മഴയാണ്. எந்த ஒரு நிகழ்ச்சியும் அல்லது எந்த ஒரு பெருநாள் பண்டிகையினுடைய மகிழ்ச்சி அல்லது சிறந்த ஒரு காரியம் என்று சொல்லுகிறது அங்கு மழை பெய்கிறது, ஆசீர்வாதம். ഞാൻ വിശ്വസിച്ചിരിക്കുന്നു ഈ ദേശത്തിൽ ഈ ആരാധന വിജയിച്ചിരിക്കുന്നു. இந்த பட்டணத்திலே இந்த ஆராதனை வெற்றி அடைந்திருக்கிறது. ഞങ്ങൾ പഠിക്കുന്ന വേദപുസ്തകത്തിൽ യഹൂദന്മാരുടെ പെരുന്നാളുണ്ട്. യഹൂദന്മാരുടെ പെരുന്നാൾ நாம் படிக்கிற வேத புத்தகத்திலே യൂதர்களுடைய பண்டிகை இருக்கிறது. യഹൂദന്മാരുടെ പെരുന്നാളിൽ മഴ പെയ്താൽ, കൂടാര പെരുന്നാൾ എന്നൊരു ഫെസ്റ്റിവൽ നടന്നിരുന്നു. ആ പെരുന്നാളിൽ 7 ദിനങ്ങളായി നടക്കുന്ന ഫെസ്റ്റിവലിന് ഒരു ദിവസം, ഏതെങ്കിലും ഒരു ദിവസം മഴ പെയ്തിരിക്കും. கூடார பண்டிகை 7 நாட்கள் நடக்கும் யூதர்களுடைய முறைமையின்படி அதில் ஏதாவது ஒரு நாள் மழை பெய்யும். ആ മഴ പെയ്താൽ അന്ന് യഹൂദന്മാർ വിശ്വസിച്ചിരുന്നത്, மழை அப்படி பெய்யும் என்று சொன்னால் யூதர்களுடைய நம்பிக்கை യഹോവ அவரோடு സംസാരിച്ചു എന്നതാണ്. யெகோவா தேவன் அவர்களோடு கூட பேசினார் என்று அவர்கள் நம்பினார்கள். ഈ രാത്രി ഞാൻ വിശ്വസിക്കുന്നു യഹോവ ഈ ദേശത്തോട് സംസാരിച്ചിരിക്കുന്നു. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த நாளிலே இந்த தேசத்து ஜனங்களோடு பேசி இருக்கிறார். എന്നോട് ചേർന്ന് നിങ്ങൾക്ക് വിശ്വസിക്കാൻ പറ്റുമെങ്കിൽ വിശ്വാസ ജനം ഒരുമിച്ച് കരം ഉയർത്തി ഹല്ലേലൂയ പറയട്ടെ. என்னோடு சேர்ந்து நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் ഒരുമിച്ച് നാം ഹല്ലേലൂയ சொல்லுவோம். വചന ശുശ്രൂഷയിലേക്ക് കയറുന്നതിന് മുമ്പ് ഇന്നലത്തെ രാത്രിയിലെ അത്ര ഒരു പ്രസൻസ് ഞാൻ നിങ്ങൾക്ക് ഫീൽ ചെയ്യുന്നില്ല എന്നതുകൊണ്ട് ഒരു 2 വാക്ക് ഞാൻ പ്രാർത്ഥിച്ച വേഗത്തിൽ ശുശ്രൂഷയിലേക്ക് പ്രവേശിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. பிரசன்னத்தை என்னால் உணர முடியாத காரணத்தினால் இந்த வேளையிலே நாம் கொஞ்சம் சில நிமிடங்கள் ஜெபித்து நாம் அப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரே கடந்து போகிறோம். ഏതൊരു ശുശ്രൂഷയിലും ദൈവ മഹത്വം ഇറങ്ങിയാൽ ആ മഹത്വം കൊണ്ട് വിടുതൽ നടക്കും. எந்த ஒரு ஊழியத்திலும் அல்லது ஆராதனையிலும் தேவனுடைய மகிமை இறங்குமே ஆனால் அங்கு விடுதலையை நாம் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் ஒரு நிமிடம் எல்லா கண்களை மூடுவோம். എത്ര ശബ്ദം ഉയർത്താൻ പറ്റുമോ അത്ര ശബ്ദം ഉയർത്തി കർത്താവിനെ സ്തുതിക്കട്ടെ. எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்திலே ஜெபிக்க முடியுமோ அந்த அளவிற்கு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிப்போம். ഈ പ്ലാറ്റ്ഫോമിന്റെ ഇങ്ങേയറ്റം മുതൽ അങ്ങേയറ്റം വരെയും ദൈവ മഹത്വം മാത്രം നിറഞ്ഞു നിൽക്കട്ടെ. இந்த வளாகத்தினுடைய மேடையிலிருந்து கடைசி வரைக்கும் தேவ மகிமை வெளிப்படட்டும். എല്ലാ കണ്ണുകൾ അടച്ച് വായിക്കുന്നു. எல்லா கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திலே ഒരു ദൈവ മഹത്വം ഇതിനകം തീയിൽ വെളിപ്പെട്ട് വരാൻ തുടങ്ങുകയാണ്. ഒരു ദൈവ മഹിമை இந்த இரவிலே ചേർന്ന് ആമേൻ പറയാൻ പറ്റുമെങ്കിൽ எல்லாம் சேர்ந்து ஆமென் മുതൽ അങ്ങേയറ്റം വരെ പ്രസൻസ് ക്ഷണിക്കട്ടെ. இந்த ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் தேவ மகிமை வெளிப்படட்டும். மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவாவும் மகிமை நம்மை எல்லாம் மூடுதே. தேவாவும் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவாவும் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவாவும் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே
രാത്രി ഞങ്ങളുടെ സാന്നിധ്യത്തിലേക്ക് വരുന്നു. ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ഞങ്ങളോട് കർത്താവ് സംസാരിക്കണമേ. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும். വചനത്തിന്റെ ഒരു ദൂതുകൊളു പോലും കർത്താവ് മാറ്റിവെക്കരുത്. ஆண்டவரே, நீர் இன்றைக்கு இரவிலே வசனத்தின் மூலமாய் பேசுகிற ஒரு வார்த்தை கூட ஆண்டவரே அது வராமல் இருக்கக்கூடாது. മഹത്വം അങ്ങേക്ക് മാത്രമായിരിക്കട്ടെ. ஆண்டவரே, எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். യേശുവിൻ നാമത്തിൽ തന്നെ. യേശുവിൻ നാമത്തിൽ ജപിக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. ചേർന്ന ഉത്സാഹത്തോടെ ഒരിക്കൽ കൂടി ഒരു ആമേൻ പറയാമോ? சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஆமென் சொல்லுவோமா? ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഈ രാത്രിയിൽ ഞാൻ ഇന്നലെ രാത്രിയിൽ പറഞ്ഞു തുടങ്ങിയ ഭാഗത്തിന്റെ തുടർമാനമായിട്ട് സംസാരിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நேற்றைக்கு இரவிலே பேசின அதே வேத பகுதியிலிருந்து தொடர்ந்து இன்றைக்கு இரவிலும் உங்கள் மத்தியிலே பேசும்படியாய் விரும்புகிறேன். അതിനു മുമ്പ് എന്നെ ഇവിടേക്ക് ക്ഷണിച്ച, എനിക്ക് അവസരം നൽകിയ കർത്താവിന്റെ അഭിഷേകത്തിൽ പാസ്റ്റർ എസ്രാ പാസ്റ്റർ കുടുംബത്തോട്, ദേവദാസിയോട്, എല്ലാവർക്കും, സഭയോട്, ദേവദാസന്മാരോട് എല്ലാവർക്കും ഞാൻ നന്ദി പറയുന്നു. ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. அதற்கு முன்னால் என்னை இந்த இடத்தில் அழைத்து பயன்படுத்தின அருமையான பாஸ்டர் எஸ்ரா அவர்கள், அவருடைய குடும்பத்தார், அருமையான அன்பு தாயார் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். സ്നേഹിച്ച് വന്നിരിക്കുന്ന ദൈവദാസന്മാർ ഒത്തിരി പേരുണ്ട്. എന്നെ സ്നേഹിച്ച് വന്നിരിക്കുന്ന ദൈവമക്കളുണ്ട്. എല്ലാവർക്കും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ ധന്യമുള്ള നാമത്തിൽ വന്ദനം ചൊല്ലുന്നു. ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. எங்களை நேசித்து இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. അതിവേഗത്തിൽ ഇന്ന് രാത്രിയിൽ ഒരു ദൂത് ഞാൻ ഇന്നലെ രാത്രി പറഞ്ഞതിന്റെ ആ ദൂതിന്റെ ഫിനിഷിംഗ് ഇടാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. நேற்றைக்கு பேசின அதே வேத பகுதியை மையமாக வைத்து இன்றைக்கு இரவிலே தொடர்ந்து சீக்கிரமாக ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். പുസ്തകം 1-ാം അധ്യായം 2-3 വാക്യങ്ങളാണ് നമ്മൾ വായിച്ചത്. நாம் கடந்த நாளிலே படித்தது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1-வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை படித்தோம். ഐ തിങ്ക് തമിഴ് ബൈബിളിൽ 3-ാമത്തെ വാക്യം മുതലാണ് ആ വാക്ക് ആരംഭിക്കുന്നത്. അവർ പാടുപെട്ട പിൻപ്. ആ വാക്കൊന്ന് വായിക്കാവോ? தமிழ் வேத புத்தகத்திலே 3வது வசனத்திலிருந்து அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ജീവനോടെ ഇരിക്കുന്നുവെന്ന് അനേകം ദൃഷ്ടാന്തങ്ങളാൽ അവർക്ക് കാണിച്ചു കൊടുത്തു. அநேக திருஷ்டாந்தங்களினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். ഇതിനൊരു ഒരു ഇൻട്രൊഡക്ഷൻ എന്നോണം, അടിസ്ഥാനം എന്നോണം ഞാൻ ഇന്നലെ രാത്രിയിൽ 1-2 കാര്യങ്ങൾ പറഞ്ഞു തുടങ്ങി. இதனுடைய முகவரையாக நேற்றைக்கு இரவிலே நான் ஒரு சில காரியங்களை இந்த வசனத்திலிருந்து உங்கள் மத்தியிலே பேசினேன். അപ്പോൾ തന്നെ 9 മണി കഴിഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. அப்போதே நாம் 9 മണി നമുക്ക് കടന്നു പോனது. ഇന്ന് രാത്രിയിലും എന്നെ കൊണ്ട് എത്ര പൂർത്തീകരിക്കാൻ പറ്റുമെന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷെ പറ്റുന്ന അത്രയും മതിയാകും. അത്രയും നമ്മൾ പൂർത്തീകരിച്ച് പ്രാർത്ഥിക്കാൻ പോകുകയാണ്. இன்றைக்கு நமக்கு இருக்கிற நேரத்துக்குள்ளே எவ்வளவு பேச முடியுமோ அதை நாம் பேசி தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 8 മണിയായിട്ടുണ്ട്. അരമണിക്കൂർ മാത്രമേ എനിക്ക് മെസ്സേജിന് ടൈം ഉള്ളൂ. ആ ടൈമിനകത്ത് ഞാൻ നിർത്താൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. இப்போது கிட்டத்தட்ட 8 மணி ஆகிறது. அரை மணி நேரம் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் பேசி நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். പ്രധാന ദൂത് യേശു ജീവിച്ചിരിക്കുന്നു എന്ന് നമുക്ക് കാണിച്ചു തരുന്ന ദൈവം. மிக முக்கியமான செய்தி, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, புரிந்து கொள்வது, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். ബൈബിളിൽ ഉപയോഗിച്ചിരിക്കുന്ന ദൃഷ്ടാന്തം എന്ന വേർഡ് வேத புத்தகத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற திருஷ்டாந்தம் என்கிறதான வார்த்தை മലയാളം ടു മലയാളം ഡിക്ഷണറിയിൽ ഇങ്ങനെയാണ് അതിന്റെ വ്യാഖ്യാനം കൊടുത്തിരിക്കുന്നത്. மலையாள டிக்ஷனரியிலே இப்படியாக அதை விளக்க உரை இருக்கிறது. കണ്ണിന് തെളിവായി വരുന്ന കാര്യങ്ങളാൽ എന്നതാണ്. കണ്ണിന് തെളിവായി വരുന്ന കാര്യങ്ങളാൽ, கண் பார்வையிலே பார்த்து தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. അങ്ങനെയാണെങ്കിൽ അവിടെ ഉപയോഗിച്ചിരിക്കുന്നത് യേശു ജീവനോടെ ഇരിക്കുന്നെന്ന് നമ്മുടെ കണ്ണിന് തെളിവായി വരുന്ന കാര്യങ്ങളാൽ കാണിച്ചു തരുന്ന ദൈവം. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது என்று தன்னுடைய சொந்த கண்களினால் பார்த்து அதை நிரூபிக்கிற ஒரு ஆண்டவர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ ദൂത് എനിക്ക് സംസാരിക്കാൻ 2 പുസ്തകങ്ങൾ ആവശ്യമായിട്ടുണ്ട്. വേദപുസ്തകത്തിലെ 2 സുവിശേഷ പുസ്തകങ്ങൾ ആവശ്യമായിട്ടുണ്ട്. അതിനെ ചേർത്ത് നിർത്തി ഞാൻ സംസാരിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. இதை புரிந்து கொள்வதற்கு வேதத்திலே 2 சுவிசேஷ புத்தகத்தையும் சேர்த்து நாம் படிக்க வேண்டும். ഇന്നലെ രാത്രി ഞാൻ പ്രസംഗിച്ചപ്പോൾ പറഞ്ഞായിരുന്നു, വേദപുസ്തകത്തിൽ 4 സുവിശേഷ പുസ്തകമുണ്ട്. യേശുവിന്റെ ചരിത്രം എഴുതിയ 4 സുവിശേഷ പുസ്തകങ്ങൾ. நேற்று தினத்திலே நான் சொன்னேன், அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை எழுதி இருக்கிற 4 சுவிசேஷங்கள் உண்டு என்று சொன்னேன். മത്തായി സുവിശേഷം, മാർക്കോസ് സുവിശേഷം, യോഹന്നാൻ, 4 സുവിശേഷ പുസ്തകങ്ങൾ ബൈബിളിൽ ഉണ്ടെന്ന്. മത്തായി, മാർക്ക്, ലൂക്കാ, യോവാൻ ആകിയ 4 സുവിശേഷങ്ങൾ இருக்கிறது. ഈ 4 സുവിശേഷ പുസ്തകത്തിൽ വച്ചും ഏറ്റവും അധികം അടുക്കും ചിട്ടയോടെ ശ്രദ്ധിക്കപ്പെട്ടിട്ടുള്ള ഒരു പുസ്തകമാണ് ലൂക്കോസ് എഴുതിയ സുവിശേഷം. இந்த 4 புத்தகங்களிலும் மிக ஒழுங்கும் கிரமமுமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறு எழுதி இருக்கிற ஒரு புத்தகம் தான் லூக்கா எழுதின நற்செய்தி நூல். ഈ പുസ്തകം എനിക്ക് ആവശ്യമാണ് ഇന്ന് രാത്രി നിങ്ങളോട് സംസാരിക്കാൻ. இந்த புத்தகத்திலிருந்து நான் இந்த இரவில் உங்களோട് பேசும்படியாக விரும்புகிறேன். അതിനോട് ചേർത്ത് തന്നെ യോഹന്നാൻ എഴുതിയ സുവിശേഷവും ചേർത്ത് ഞാൻ സംസാരിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நான் பேசுகிற ஒரு சில செய்தி யோவான் எழுதின நற்செய்தி நூலிலும் இருக்கிறது. ഞാൻ വേദപുസ്തകത്തിൽ റഫറൻസ് എടുത്ത് വായിക്കത്തില്ല. ഈ 2 പുസ്തകങ്ങൾ നിങ്ങൾ വീട്ടിൽ പോയി വായിക്കുക. പ്രസംഗിക്കുന്നത് അവിടെ തന്നെ ഉണ്ടാകും.
அதிலிருந்து அதிக வசனங்களை நான் எடுத்து இந்த நேரத்திலே வாசிக்க விரும்பவில்லை. நீங்கள் வீட்டுக்கு சென்று நான் பேசுகிற அந்த வேத பகுதிகளை நீங்கள் படியுங்கள். ലൂക്കോസ് സുവിശേഷത്തിൽ லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே യേശുവിന്റെ ക്രൂശീകരണ സംഭവം വളരെ നന്നായി പറഞ്ഞിട്ടുണ്ട്. இயேசுவினுடைய சிலுவை பாடு மரணத்தை குறித்து மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. യേശുവിന്റെ കൂടെ നടന്നവർ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்தவர்கள், യേശുവിന്റെ അത്ഭുതം കണ്ടവർ, இயேசு கிறிஸ்துவோடு அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள், യേശുവിന്റെ കൂടെ നടന്ന ആഹാരം കഴിച്ചവർ, இயேசுவோடு கூட எப்போதும் இருந்து புசித்தவர்கள், ഈ അത്ഭുതങ്ങളെല്ലാം കണ്ടവർ യേശുവിനെ ക്രൂശിക്കാൻ ആർത്ത ഘോഷിക്കുകയുണ്ടായി. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களை பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள் இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக அவர் பேசினார்கள். ആരാണോ യേശുവിന്റെ നന്മ അനുഭവിച്ചത്? இயேசுவுடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் யார்? അവർ തന്നെയായിരുന്നു യേശുവിനെ തള്ളിപ്പറഞ്ഞത്. யாரெல்லாம் இயேசுவுடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை தனிப்பட்ட வாழ்க்கையில அனுபவித்தார்களோ அவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். അത് യേശുവിന്റെ കാലത്ത് മാത്രമല്ല ഇന്നത്തെ സമൂഹത്തിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന കാര്യമാണ്. அது இயேசு தான் சரீர பிரகாரமாக வாழ்ந்த காலங்களிலே மட்டுமல்ல, இன்றைக்கும் அவரை அப்படியே தான் ஜனங்கள் செய்கிறார்கள். ഞാനിങ്ങനെ മനുഷ്യരോട് പറയാറുണ്ട്, நான் இப்படி மனிதர்களை பார்த்து சொல்லுகிறதுண்டு, ഉറപ്പായും നമ്മുടെ അനുഗ്രഹം മനുഷ്യനിൽ നിന്നാകരുത്, ദൈവത്തിൽ നിന്നാകണം. ஒருபோதும் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் மனிதனிடத்திலிருந்து வரக்கூடாது, பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வர ഒരു வேண்டும். പക്ഷെങ്കിൽ മനുഷ്യൻ നിങ്ങളെ ഉയർത്താൻ ആഗ്രഹിച്ചാൽ, சிலவேளை ஒரு மனிதன் மூலமாக நீங்கள் உயர்த்தும்படியாக நீங்கள் ஆசைப்படுவீர்களே, ஆனால் നിങ്ങൾ ഉയർച്ച പ്രാപിക്കുമ്പോൾ, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது, உயர்த்தப்படும் போது, ഞാനാണ് നിന്നെ അനുഗ്രഹിച്ചത്, ഞാനാണ് നിന്നെ ഉയർച്ചയ്ക്ക് കാരണം എന്നവർ കാരണം പറഞ്ഞു വരും. உங்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தவர்கள் எப்போதும் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய உயர்வுக்கு காரணம் நான் என்று சொல்லுவார்கள். നിങ്ങൾ അനുഗ്രഹിക്കപ്പെടാൻ പ്രാർത്ഥിച്ചവർ, സഹായിച്ചവർ തന്നെ നിങ്ങൾ അനുഗ്രഹിക്കപ്പെടുമ്പോൾ നിങ്ങൾക്കെതിരെ വന്നെന്ന് വരും. பல நேரங்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக ஜெபித்தவர்களே நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது நமக்கு எதிராக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ദൈവം നിങ്ങളെ സ്നേഹിച്ചാൽ, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்தார். നിങ്ങളുടെ ഉയർച്ചയിലും உங்களுடைய வளர்விலும், നിങ്ങളുടെ താഴ്ചയിലും, உங்களுடைய தாழ்விலும், നിങ്ങളുടെ എല്ലാ സാഹചര്യങ്ങളിലും, எல்லா சூழ்நிலைகளிலும் കർത്താവ് ഒരുപോലെ നിങ്ങളെ സ്നേഹിക്കുന്ന കർത്താവ്. ஆண்டவர் எப்போதும் ஒன்றுபோல நம்மை நேசிக்கிறவர். നമ്മുടെ സ്നേഹിതർ പലരും നമ്മുടെ ഉയർച്ചയിൽ നമ്മുടെ കൂടെ നിൽക്കുന്നവരാണ്. பல நேரங்களிலே நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உயர்விலே, நம்முடைய ஆசீர்வாதங்களிலே நம்மோடு கூட நிற்பார்கள். പക്ഷെ ഉയർച്ചയുടെ കാലം കഴിഞ്ഞ് ഒരു കഷ്ടത വന്നാൽ പലരും നമ്മളെ വിട്ടു പോകാറുണ്ട്. ஆனால் உயர்விலே, நம்முடைய வளர்ச்சியிலே, ஆசீர்வாதத்திலே நம்மோடு கூட பக்கபலமாக இருக்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகளும் தோல்விகளும் வரும்போது அநேகர் நம்மை விட்டு விட்டு போய் விடுகிறார்கள். ഈ പ്ലാറ്റ്ഫോമിൽ ഞാൻ ഉയർത്തുന്ന ക്രിസ്തു നിങ്ങളുടെ കഷ്ടതയിലും നിങ്ങളുടെ കൂടെ ഇരിക്കുന്ന സർവശക്തനായ ദൈവമത്രേ. இந்த மைதானத்திலிருந்து நான் சொல்லுகிற இயேசு எல்லா சூழ்நிலைகளிலும், உங்களுடைய வேதனைகளிலும், பாடுகளிலும், கஷ்டங்களிலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். നിങ്ങളുടെ വേദന അറിയാം, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய பாடுகள், കർത്താവിന് നിങ്ങളുടെ ഡേറ്റ് ഓഫ് ബർത്ത് അറിയാം, நம்முடைய பிறப்பு தெரியும், കർത്താവിന് നിങ്ങളുടെ ബാങ്ക് ബാലൻസ് അറിയാം, நம்முடைய பேங்கில் இருக்கிறதால பேலன்ஸ் என்ன, കർത്താവിന് നിങ്ങളുടെ ഷോക്കസിൽ ഇരിക്കുന്ന ആ വസ്ത്രത്തിന്റെ നിറമറിയാം. நம்முடைய വസ്ത്രം വസ്ത്രം நாம் உடுத்திருக்கிற ஆடையினுடைய கலர் அவருக்கு தெரியும். നമുക്ക് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട സകലതിനെയും കർത്താവിന് അറിയാം. தேவ பிள்ளைகளே, நமக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது என்று நாம் விரும்புகிற எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். പക്ഷെങ്കിൽ വീട്ടിൽ ഏറ്റവും വലിയ പ്രശ്നം ഡേറ്റ് ഓഫ് ബർത്ത് എന്റെ വേണ്ടപ്പെട്ടവർ മറന്നുപോയി, അതുകൊണ്ടായിരിക്കാം പ്രശ്നം അല്ലേ? சில நேரங்களில் நம்முடைய வீடுகளில் பிரச்சனை வருகிறது, நம்முடைய பிறந்த நாளை நம்முடைய உறவினர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள் மறந்தார்கள் என்ற பிரச்சனை வருகிறது. നിങ്ങളുടെ ഡേറ്റ് ഓഫ് ബർത്ത് മറക്കാതെ നിങ്ങൾക്ക് ഒരു വിശ്വസ് നൽകുന്ന നല്ലൊരു കർത്താവിനെയാണ് നിങ്ങൾ സേവിച്ചു വരുന്നത്. தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிறந்த நாளை கூட மறவாமல் எப்போதும் நம்மை ஞாபகம் வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ഒരു പ്രാവശ്യം എന്റെ വൈഫിന് ഡേറ്റ് ഓഫ് ബർത്ത് മറന്നുപോയി, അവർക്ക് ഗിഫ്റ്റ് കൊടുക്കാൻ മറന്നുപോയപ്പോഴേക്കും എന്റെ അയൽപ്പക്കത്തിൽ നിന്ന് ഒരു സ്നേഹിത കുടുംബം അവർക്ക് വേണ്ടി സ്പെഷ്യൽ ആയിട്ട് ഒരു ചുരിദാർ കൊണ്ട് കൊടുക്കുക, എന്നിട്ട് പറയുക ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യു. അന്നേരം ഞാൻ അവളോട് പറഞ്ഞു, ഞാൻ വരുന്നതിന് വരെ ദൈവം നിനക്കൊന്നും വയ്ക്കുക. அருமையான ஐயா அவர்களுடைய மனைவியினுடைய பிறந்த நாளை மறந்துட்டாங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபேமிலியா ஒரு சுடிதார் கொண்டு வந்து அவங்க கொடுத்து அவங்களை ஹாப்பி பர்த்டே சொல்லும் போது அதனுடைய வேற ஒன்றும் சொல்ல முடியாம நான் சொன்னேன், ஆண்டவர் தான் உனக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார் அவங்க மூலமா என்று சொன்னேன். ഒരുപക്ഷെ ഞാൻ നിന്നെ മറന്നു വരാം, சில வேளை நான் உன்னுடைய பிறந்த நாளை மறந்து, പക്ഷേ ദൈവം നിന്നെ ഒരു പോതും കൈവിടത്തില്ല, ഒരു നിമിഷം പോലും മറക്കത്തില്ല. அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை, ஒரு நிமிடம் கூட நம்மை கைவிடுவதில்லை. യേശുവിനെ സ്നേഹിച്ചവർ, இயேசுவை நேசித்தவர், യേശുവിന്റെ കൂടെ നടന്നവർ, இயேசுவோடு கூட பயணித்தவர்கள் യേശുവിനെ തള്ളിപ്പറയാൻ തുടങ്ങി. இயேசுவை மறுதலிக்க അവരെ ஆரம்பித்தார்கள். ക്രൂശിക്കുക, ക്രൂശിക്കുക, அவரை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். ആർത്ത് ഘോഷിക്കാൻ തുടങ്ങി. அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், அவரை சிலுவையில் அறையும் என்று. നിങ്ങളൊന്ന് ഭാവനയിൽ യേശുവിന്റെ മുഖം ഒന്ന് ചിന്തിച്ചു നോക്കിയേ. நீங்கள் இயேசுவினுடைய முகத்தை ஒன்று சிந்தித்து பாருங்கள். യേശു വളരെ നിരാശനാണ്. இயேசு அதை கேட்டபோது மிகவும் சோர்ந்து போயிருப்பார். ഇവരെ സഹായിച്ചല്ലോ എന്ന് ഓർത്ത് വിലപിക്കുന്നുണ്ട്. கடந்த நாட்கள் எல்லாம் இவர்களுக்கு நான் ஒத்தாசையாக உதவியாக இருந்தேன் என்று சொல்லி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில வேளை அவருடைய மனபாரப்பட்டிருக்கலாம். மானுஷிகமாயிட்டானா அவர் சரீரபிரகாரமாக யோசித்திருக்கலாம். தெய்வீகமாய் அது ஆனால் தெய்வீகமாக கர்த்தாவே இவரை ஓர்த்து சந்தோஷிச்சு அவர்கள் பேசுகிறவர்களை மறுதலிக்கிறவர்களை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? மனுஷன் இதே செய்ய பத்தத்தொள்ளு கர்த்தர் ஒருக்கில் கூட தெளிச்சு மனிதனால் இந்த உலகத்தில் அதைத்தான் செய்ய முடியும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை நிரூபித்தார். அவருடைய கர்த்தாவு தெய்வ சிநேகம் வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஆண்டவர் கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன என்பதை அங்கு நிரூபித்தார். படிச்சு പറഞ്ഞவர் துஷிச்சவருக்கு எதிரே கர்த்தாவு സംസാരിക്കുന്നൊന്നുമില്ല. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர்களுக்கு விரோதமாக அவரை தூஷித்தவர்களுக்கு விரோதமாக இயேசு ஒருபோதும் திருப்பி பேசவில்லை. கர்த்தாவு அவருடைய ஸ்நேகத்தோடு அவருக்கு வேண்டி பிரார்த்திച്ചു. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையிலும் அவர்களை அன்போடு நேசித்தவர்களுக்காக ஜெபித்தார். ക്രൂശീകരിക്കാൻ ആർത്ത് വിളിക്കപ്പെടും കർത്താവ് ക്രൂശിൽ കിടന്ന് പറഞ്ഞ ഒരൊറ്റ കാര്യം, കർത്താവേ ഇവർ ചെയ്യുന്നത് ഇന്നതെന്നറിയാകിയാൽ ഇവരോട് ക്ഷമിക്കണമേ. இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அங்கு ஜனங்கள் ஆர்ப்பரித்து கூக்குரலிடும் போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், ஆண்டவரே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். ക്രൂശീകരണം കഴിഞ്ഞു. യേശുവിന്റെ ശരീരത്തെ ആരെയും അടക്കിയിട്ടില്ലാത്ത പുതിയ കല്ലറയിൽ കൊണ്ട് മറവ് ചെയ്തു വെക്കുകയാണ്. ஒருவரும் ஒரு காலம் அடக்கம் பண்ணிராத ஒரு கல்லறையிலே இயேசுவுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள். അന്നത്തെ കാലത്ത് ഒരു ശവശരീരത്തെ പ്രധാനമായ ഒരു സ്ഥലത്ത് തനതായി കൊണ്ട് മറവ് ചെയ്യണമെങ്കിൽ അവർ രാജാവായിരിക്കണം. அந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கும்போது ஒருவரும் அடக்கம் பண்ணாத ஒரு கல்லறையிலே ஒரு நபரை வைக்க வேண்டுமானால் அது ஒரு ராஜாவாக அல்லது உயர்ந்த ஸ்தானத்திலே பதவியில் இருக்கிற நபராக இருக்க வேண்டும். ഇന്നത്തെ കാലത്ത് ഒരു കല്ലറയ്ക്കകത്ത് ഒരു ബോഡിയാ വെക്കുന്നത് അല്ലേ? இன்றைக்கெல்லாம் நம்முடைய தேசத்திலே ஒரு கல்லறையிலே ஒரு சரீரத்தை தான் வைக்கிறார்கள். പക്ഷേ അന്നത്തെ കാലത്ത് ഗുഹകളിലായിരുന്നു ശരീരങ്ങൾ മറവ് ചെയ്തിരുന്നത്. ஆனால் அந்த காலங்களிலே யூதர்கள் குகைகளிலே சரீரங்களை அடக்கம் பண்ணினார்கள். ഒരു ഗുഹയ്ക്കകത്ത് ഒരുപാട് ബോഡികൾ ഉണ്ടാകും. ஒரு குகைக்குள்ளே अनेक சரீரங்களை வைப்பார்கள். പക്ഷേ യേശുവിനെ അടക്കാനായി സെലക്ട് ചെയ്ത കല്ലറ ആരെയും അന്നുവരെ അടക്കം ചെയ്തിട്ടില്ലാത്ത പുതിയ കല്ലറയായിരുന്നു. ஆனால் இயேசுவை அடக்கம் பண்ணும்படியாக தேர்வு செய்த கல்லறையானது ஒருவரையும் ஒரு காலம் அடக்கம் பண்ணிராத கல்லறையாக இருந்தது. അത് അടക്കം ചെയ്തവർക്ക് ഒരു കാഴ്ചപ്പാടുണ്ടായിരുന്നു. അവർക്ക് മനസ്സിലായി യേശു രാജാവല്ല, രാജാവി രാജാവാണ്. அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அடக்கம் பண்ண போகிற இயேசு ராஜா அல்ல, அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அறிந்தார்கள். ആ കല്ലറയ്ക്കകത്ത് യേശുവിന്റെ ശരീരം മറവ് ചെയ്തിട്ട് യേശുവിനോട് സ്നേഹമുണ്ടെന്ന് പറഞ്ഞവർ കല്ലറയിൽ നിന്ന് മാറിപ്പോയി. இயேசுவினுடைய கல்லறையை அடக்கம் பண்ணின பின்பு அவரை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொன்னவர்கள் கூட அந்த கல்லறையை விட்டு கடந்து போனார்கள். നിങ്ങൾക്ക് ഒരാളോട് എത്ര സ്നേഹമുണ്ടെങ്കിലും உங்களுக்கு ஒரு நபரிடத்தில் இந்த உலகத்தில் எவ்வளவு அன்பு பாசம் இருந்தாலும் അയാളുടെ മരണശേഷം அந்த நபர் மரித்து போகும்போது അധികം നേരം അയാളുടെ ബോഡിയും വെച്ച് നമ്മൾ കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കത്തില്ല. ரொம்ப நேரம் பல மணி நேரங்கள் அந்த சரீரத்தை வைத்து நாம் அழுது கொண்டிருப்பதில்லை. ഉറപ്പായും ആ ശരീരത്തെ മറവ് ചെയ്യും. சில மணி நேரங்கள் தாண்டும் போது நிச்சயமாக அந்த சரீரத்தை நாம் அடக்கம் பண்ணுகிறோம். മറവ് ചെയ്യാനായി ആ ശരീരം കൊണ്ടുപോകുമ്പോൾ ആരെങ്കിലും പറയുക, സ്നേഹമുള്ളവർ പറയുക കൊണ്ടുപോകല്ലേ കൊണ്ടുപോകല്ലേ എന്ന് പറയുമ്പോൾ ആ ബോഡി അവിടെ വച്ചേച്ച് പോയാൽ അതോടുകൂടി സന്തോഷം പോകും. இப்போ அடக்கம் பண்ணபடியா கொண்டு போகும்போது நெருங்கிய சொந்தக்காரங்க அவருடைய கொண்டு போகாதீங்கன்னு கத்தும் போது சரி நாங்க கொண்டு போகல இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி அங்க வைத்தோம்னு சொன்ன நிலைமையை சிந்திச்சு பாருங்க. ആ കരച്ചിൽ അവിടെ നിൽക്കും. உடனே அவங்க ஆள்றத நிறுத்துவாங்க. എങ്ങനെയെങ്കിലും ഒന്ന് കൊണ്ടുപോകുന്നു പറയും. எப்படியாவது எடுத்துட்டு போயிரு, இங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. അടക്കം കഴിഞ്ഞ് ആദ്യത്തെ ദിവസം നല്ല നിരാശയായിരിക്കും, കരഞ്ഞുകൊണ്ടേയിരിക്കും. சாதாரணமாக உறவினர்கள் இறந்து போகும்போது அடக்கம் பண்ணுகிற முதல் நாள் ரொம்ப கவலையாக இருக்க அழுதுட்டே இருப்பாங்க. എന്നാൽ 2-3 ദിവസങ്ങൾ കഴിയുമ്പോൾ ആ വ്യക്തി ഒരു ഓർമ്മയായി മാത്രം മാറും. 2-3 நாட்கள் தாண்டும் போது நாட்கள் கடக்கும் போது அந்த குறிப்பிட்ட நபர் நம்முடைய ஒரு ஞாபக சின்னமாக அடையாளமாக மட்டும்தான் மாறும். സ്നേഹമുണ്ടെങ്കിലും അതങ്ങനെ തന്നെയാണ്. ഈ ഭൂമിയിൽ നിന്ന് ഒരാൾ മാറ്റപ്പെട്ടാൽ ആ സ്നേഹം കല്ലറയോട് കൂടി തീരുകയാണ്. இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு பாசமுள்ளவர்களாக இருந்தாலும் அந்த நபருடைய உறவு பாசமானது கல்லறையோடு முற்றுப்படுகிறது. പക്ഷേ ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹത്തിന് പ്രത്യേകതയുണ്ട്. ஆனால் இயேசுவினுடைய அன்பிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ആ സ്നേഹം മരണം കൊണ്ട് മാത്രം തീരുന്നതല്ല. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்பது அது மரணத்தோடு முடிந்து விடுகிறது அல்ல. எட்டர்னல் லவ்வாണ്, നിത്യത വരെയും നിലനിൽക്കുന്ന സ്നേഹമാണ്. அது நித்தியமான அன்பு, அது நித்தியமாய் நிலைநிற்கிற பாசமாய். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്നു പോകാത്ത ഒരു സ്നേഹത്തിന്റെ മുമ്പിലാണ് ഈ ഗ്രൗണ്ടിൽ നിങ്ങൾ ഇരിക്കുന്നത്. அருமையான தேவ பிள்ளைகளே, அது அழிந்து போகாத, மாறி போகாத, குறைந்து போகாத ஒரு அன்பினுடைய அதனுடைய கீழே தான் இன்றைக்கு ராத்திரியில நாம் அமர்ந்திருக்கிறோம். യേശുവിനോട് സ്നേഹമുണ്ടെന്ന് പറഞ്ഞവർ കല്ലറയിൽ നിന്ന് അവർ റൂമിലേക്ക് പോകുകയാണ്. இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இயேசுவை அடக்கப்பட்டு விட்டு அவர்கள் அறைக்கு கடந்து சென்றார்கள். മാളിക മുറിക്കകത്ത് അവർ പേടിച്ച് ഭയന്നിരിക്കുകയാണ്. அவர்கள் ஒரு அறையிலே அவர்கள் பயந்து போய் இருக்கிறார்கள். മൂന്നാമത്തെ ദിവസം യോഹന്നാന്റെ പുസ്തകത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്നു, മൂന്നാമത്തെ ദിവസം யோவான் நற்செய்தி நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் நாளிலே அதிராവിലെ அதிகாலையில் ഇരുട്ടുള്ള സമയം அதிக இருட்டோடு 2 സ്ത്രീകൾ
രണ്ട് സ്ത്രീകൾ കല്ലറയുടെ അടുക്കലേക്ക് വന്നു. കല്ലറയുടെ അടുത്തേക്ക് വந்தார்கள். ഞാൻ ആ സ്ത്രീകളുടെ ആ തന്നേടത്തെ കണ്ടപ്പോൾ എനിക്ക് അഭിമാനം തോന്നി. அந்த ஸ்திரீகளுடைய தைரியத்தை நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு அது மகிழ்ச்சியா இருந்தது. ഈ കൺവെൻഷൻ ക്രൂസൈഡ് കഴിഞ്ഞിട്ട് രാത്രി 10 മണിക്ക് ടോർച്ച് ഇല്ലാതെ ആരും വീടുകളിൽ പോകാറില്ല. இந்த கன்வென்ஷன் முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகணும்னா கூட டார்ச் வெளிச்சம் இல்லாமல் நான் போகிறது இல்லை. ഈ പോകുന്ന യാത്രക്കിടയിൽ ഏതേലും ശവപ്പറമ്പ് കണ്ടാൽ അവിടെയായിരിക്കും. ഇവിടെ കൈയടിക്കാത്തവർ അവിടെ കൈയടിക്കും, ഇവിടെ പാടാത്തവർ അവിടെ പാടും, ഇവിടെ സ്തോത്രം പറയാത്തവർ അവിടെ സ്തോത്രം പറയും. நான் போகிற வழியில ஏதாவது கல்லறை தோட்டம் வழியா போகிறோம் அப்படின்னா இங்க அமைதியா இருக்கிறவங்க கூட அங்க போகும்போது என்ன செய்வாங்க, கால் நடுங்கும், கை தட்டுவாங்க, கண்டிப்பா என்ன செய்வாங்க, ஷேக் ഉണ്ടാകും. എന്റെ ശുശ്രൂഷയുടെ ആദ്യകാലങ്ങളിലൊക്കെ മിക്കവാറും പ്രവചനത്തിന് വേണ്ടി ആരാധനയ്ക്ക് വേണ്ടിയൊക്കെ കൂടുതൽ പ്രാധാന്യത സമയം മാറ്റിവെച്ചുകൊണ്ടേയിരുന്നു. ஊழியத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தீர்க்க தரிசனத்திற்காகவும் அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யும்படியாக நிறைய நேரத்தை ஒதுக்கி நான் ஜெபிக்கிறது உண்டு. ചില ചർച്ചകളിൽ പോകുമ്പോൾ അവരോട് പറയും കൈയടിക്കാം, പാട്ടുപാടും, സ്തോത്രം പറ. ചിലർക്ക് ഇങ്ങനെ തന്നെ ഇരിക്കത്തുള്ളൂ, சில நபர்களிடத்துல நீங்க சர்ச்சுகளில் போகும்போது கை தட்டுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னா அவங்க அப்படியே அமைதியா கை கட்டி இருப்பாங்க. അവിടെ ഉള്ളത് ഏറ്റവും മൂത്ത പിശാചിനെ നമുക്കറിയാം. அங்க இருக்கிற பெரிய மூத்த விசுவாசி யார் என்பதை பார்த்தாலே புரியும். വിശ്വാസികൾ പിശാച് பிசாஜி யாருங்கிறது பார்த்தாலே புரியும். അവരുടെ ഫേസ് കാണുമ്പോൾ അറിയാം ഇവൻ പിശാച് പിടിച്ചവനാണ്. அதை பார்க்கும்போது அந்த நபரை பார்க்கும்போது தெரியும் பிசாசு பிடித்தவர். അവരുടെ തലയിൽ കൈവയ്ക്കും. நான் மெதுவா போய் அந்த இடத்துல நபர் மேல கை வைப்பேன். നാക്കും തള്ളി കണ്ണും തള്ളി ഇങ്ങനെ ചാടി കളി വരും. அந்த நபர் அப்படியே நாக்கு நீட்டி அப்படியே கண்ணெல்லாம் உருட்டி அப்படி வருவாங்க. ഈ വരുന്നത് കാണുമ്പോൾ കൈയടിക്കാതെ കൈ കെട്ടിയിരുന്നവർ അടിയോട് അടിയാ. அந்த ஒரு நபருக்கு பிசாசு இறங்குறத பார்த்தாலே பக்கத்துல கை கட்டி கை தட்டாம இருந்தவங்க எல்லாம் அப்படியே கை அடிக்க ஆரம்பிப்பாங்க. என்ன காரணம்? ஏன் அப்படி கை தட்டுறாங்க? என்ன காரணம்? ஏன் கை தட்டுறாங்க? ഈ പിശാച് പോകാൻ വേണ്ടിയല്ല, இந்த பிசாசு போறதுக்காக இல்ல, ആ പിശാച് ഇങ്ങോട്ട് കയറാതിരിക്കാൻ വേണ്ടി. அந்த பிசாசு இந்த பக்கம் வரக்கூடாது என்பதற்காக. പേടി ഭയം ഉള്ളത് കൊണ്ട് കൈയടിക്കുക അല്ലേ? பயம் இருக்கிறதுனாலயே கையை தட்டுறாங்க. ശരിയല്ലേ ഞാൻ പറയുന്നത്? நான் சொல்லுகிறது உண்மைதானே. ഇവിടെ രാത്രിയിൽ നിങ്ങളൊന്ന് ശ്രദ്ധിച്ചു നോക്കുക. ഒറ്റയ്ക്ക് നിങ്ങൾ ഇവിടെ രാത്രി വീട്ടിലേക്ക് പോകുന്നു. இன்றைக்கு இரவுல நீங்கள் தனியாக சில வேளை நீங்கள் வீட்டுக்கு போகிறீர்கள் என்று வைங்க. യേശുവേന്ന് വിളിക്കാൻ പറഞ്ഞ ഇവിടെ യേശുവേന്ന് വിളിക്കത്തില്ല. இங்கிருந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்கன்னா சில வேளை நம்ம கூப்பிட மாட்டோம். ഒറ്റയ്ക്ക് പോകുമ്പോൾ ഒരു കരിമ്പൂച്ച കരഞ്ഞുകൊണ്ട് ചാടി. சில வேளை ஒரு கருத்த பூனை இருட்டுல நம்ம கிராஸ் பண்ணா போதும் ഉറക്കെ വിളിക്കും, യേശുവേന്ന് വിളിക്കും. நம்ம இயேசுவேன்னு கத்துவோம். എന്താ കാരണം? പേടിയാ അല്ലേ? ஏன் நம்ம கத்துறோம்? பயம். ഉണ്ടോ പേടി? பயம் இருக்குல்ல? പേടിയില്ലെന്ന് പറയുന്നവരെ മോർച്ചറിൽ ഒറ്റയ്ക്ക് കൊണ്ട് നിർത്തിയാൽ അവൻ അറിയാണ്ട് സുഖിക്കും. பயமே எனக்கு இல்ல என்று சொல்றவங்களை கூட மோர்ச்சர்ல கொண்டு போய் பாடி இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டா அவன் என்ன செய்வான்? മനുഷ്യൻ ദൈവത്തെ ദൈവമേ എന്ന് വിളിക്കുന്നു. എന്തുകൊണ്ട് മനുഷ്യൻ ദൈവത്തെ ദൈവമേ എന്ന് വിളിക്കുന്നു? மனுஷன் எதற்காக தேவனை ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான்? എല്ലാവരുടെ ഉള്ളിനകത്ത് ഒരു ഭയമുള്ളത് കൊണ്ടാണ്. காரணம் எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கிறது. ഈ സ്ത്രീകൾക്കും ഭയമുണ്ട്. இந்த ஸ்திரீகளுக்கும் பயம் இருந்தது. പേടിയില്ലാത്ത ആരുമില്ലല്ലോ അല്ലേ? பயம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. പക്ഷേ അവർ രണ്ട് സ്ത്രീകൾ അതിരാവിലെ ഇരുട്ടുള്ള സമയം യേശുവിന്റെ കല്ലറയുടെ അടുക്കലേക്ക് വന്നു. ஆனால் அந்த ரெண்டு ஸ்திரீகள் அதிகாலை வேளையிலே இருட்டோடு அந்த கல்லறை இடத்திற்கு வந்தார்கள். എനിക്ക് വളരെ സന്തോഷം തോന്നി ആ വാക്ക് വായിച്ചപ്പോൾ. സന്തോഷം வேதபுதியை படிக்கும் போது மகிழ்ச்சியானது. എവിടേക്കാ അവർ വന്നത്? அங்க எங்க வந்தார்கள்? എവിടേക്കാ പോയത്? அவ எங்க போனாங்க? ചർച്ചിലേക്ക്. சபைக்கு போனாங்க. കല്ലറയിലേക്ക്. கல்லறை இடத்திற்கு போனார்கள். കല്ലറയുടെ അടുക്കലേക്ക് അവർ ഭയമില്ലാതെ പോയെങ്കിൽ, கல்லறையை பார்க்கும்படியாக கல்லறையினுடைய அருகில் பயமில்லாமல் போனார்கள் என்றால் അവർക്ക് മറ്റെന്തിനേക്കാളും വലുത് യേശുവായിരുന്നു. காரணம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இயேசு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தார். നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ച് ബൈബിൾ വീട്ടിൽ പോയിട്ട് വായിക്കണം കേട്ടോ. അവർ അതിരാവിലെ ഇരുട്ടുള്ള സമയം, ആ സമയം വളരെ യോഹന്നാൻ പറയുന്നുണ്ട്. நீங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் படியுங்கள், அங்கு படித்தால் புரிந்து கொள்ள முடியும். யோவான் சொல்லுகிறார் அதிகாலையில இருட்டோடே என்று சொல்லுகிறார். ആ സമയത്തിന് ഒരു പ്രത്യേകതയുണ്ട്. அந்த நேரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. അന്നത്തെ കാലത്ത് അന്നേ നാളുകളിലെ ഏറ്റവും കൂടുതൽ കള്ളന്മാരുടെ ആക്രമണങ്ങൾ നേരിട്ടിരുന്ന ഒരു സമയമായിരുന്നു അതിരാവിലത്തെ സമയം എന്ന് പറയുന്നത്. சாதாரணமாக அதிகாலை நேரம் என்பது அதிகமாக திருடர்கள் அதிகமாக சுற்றுகிற ஒரு நேரமாக இருந்தது. ഒരു സ്ഥലത്ത് നിന്ന് മറ്റൊരു സ്ഥലത്തേക്ക് കച്ചവടക്കാർ അവരുടെ സാധനങ്ങൾ കൊണ്ടുപോയിക്കൊണ്ടിരുന്ന ഒരു സമയമാണത്. அதிகாலை வேளையிலே வியாபாரிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வியாபாரத்திற்காக போகிற ஒரு நேரம் அது. ആ കൊണ്ടുപോകുന്ന യാത്രയിൽ അവരുടെ കച്ചവട സാധനങ്ങൾ തട്ടിപ്പറിച്ച് അവരെ അടിക്കുകയും ഉപദ്രവിക്കുകയും ചെയ്യുകയായിരുന്നു കള്ളന്മാരുടെ ശീലം. அந்த திருடர்களுடைய வேலையெல்லாம் அந்த வியாபார பொருட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு பட்டணத்திற்கு கொண்டு போகும்போது வழியிலே அதை சூறையாடுகிறது, கொள்ளையடிக்கிறது அவருடைய வேலையாக இருந்தது. ഇന്നത്തെ കള്ളന്മാരെ പോലെ അന്നത്തെ കള്ളന്മാർ. இன்னைக்கு நம்ம பாக்குற கள்ளமார மாதிரி கிடையாது, திருடர்கள் மாதிரி இல்ல. அன்னைக்குள்ள திருடர்கள், ഇന്നത്തെ കള്ളന്മാർ സ്നേഹത്തോട് ചോദിക്കും. இன்னைக்குள்ள திருடர்கள் எல்லாம் வந்து பாசத்தோட கேக்குறாங்க. അന്നത്തെ കള്ളന്മാരെല്ലാം അടിച്ചു ഉപദ്രവിച്ചോ ചോദിച്ചിരുന്നു. அன்னைக்குள்ள திருடர்கள் எல்லாம் வழியில அடித்து உதைத்து அவர்கள் பிடிக்கி கொண்டு போனார்கள். ഞാൻ ഇപ്പോ പറഞ്ഞ കാര്യം എല്ലാവർക്കും മനസ്സിലാവത്തില്ല. മനസ്സിലവരെ ഓർത്തി കർത്താവിനെ സ്തുതിക്കുക. நான் சொன்னது எல்லாருக்கும் புரிந்திருக்காது, புரிந்தவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். അന്നത്തെ കള്ളന്മാരുടെ കയ്യിൽ ഒരാളെ കിട്ടിയാൽ ഉറപ്പായിട്ട്
അടിക്കും. அன்றைக்கு உள்ள திருடர்கள் ஒரு நபரை பார்த்தாங்கன்னா அவர்களை அடிப்பார்கள். സ്ത്രീകൾക്കറിയാം. காரணம் அது ஸ்திரீகளுக்கும் அது தெரியும். സ്ത്രീകൾക്കറിയാം കല്ലറയുടെ അടുക്കലേക്ക് പോകുമ്പോൾ ഈ സമയം ഡേഞ്ചർ ആയിട്ടുള്ള സമയമാണ്. ஸ்திரீகளுக்கு தெரியும் இந்த அதிகாலை வேளையிலே போகிறது கல்லறை இடத்திற்கு போகிறது அது ஒரு டேஞ்சரான நேரம் என்று தெரியும். അവരുടെ പ്രാണനിൽ പേടിയുണ്ട്, ഭയമുണ്ട്. அவருடைய மனதிலே பயம் இருந்தது. പക്ഷേ എങ്കിലും பயம் இருந்த போதிலும் അവർ ആ സമയത്ത് കല്ലറയുടെ അടുക്കലേക്ക് പോയി. அந்த நேரத்திலே அவர்கள் அதிகாலையில இருட்டோടെ கல்லறை இடத்திற்கு போனார்கள். എന്താ കാരണം? எதற்காக போனார்கள்? അറ്റന്തിനെക്കാളും വലുത് അവർക്ക് യേശുവായിരുന്നു. அவர்கள் இந்த உலகத்திலுள்ள எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவை அவர்கள் சிறந்ததாய் பார்த்தார்கள். എന്നെ കേൾക്കുന്ന സഹോദര സഹോദരി, என்னை கேட்கிற அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, ഒരുപക്ഷെ വർഷങ്ങളായി ദൈവസന്നിധിയിൽ ആരാധിക്കുന്നവരായിരിക്കാം. சிலவேளை நீங்கள் நீண்ட ஆண்டுகளாக ஆண்டவரை ஆராதிக்கிற நபராக இருக்கலாம். ഒരുപക്ഷെ ഈ റീസെന്റ് ആയി നിങ്ങൾ ചർച്ചിൽ പോയി சிலவேளை ആരാധിക്കുന്നവരായിരിക്കാം. சமீப காலமாக நீங்கள் கடவுளுக்குள்ள வந்து ஆலயத்துக்கு போகிற நபராக இருக்கலாம். ഒരു ജലദോഷം വന്നാൽ ആരാധന മുടക്കുന്നവരല്ലേ നമ്മളെ ഭൂരിഭാഗം വരും. நம்ம அநேகர் ஒரு சின்ன ஒரு சளி பிடித்தால் ஒரு கோல்டு வந்தா நாம் சர்ச்சை முடக்கிறவங்க, சபைக்கு போகாமல் இருக்கிறவங்க தானே நம்ம அநேகர். ശരിയല്ലേ? அப்படித்தானே? ജലദോഷം വന്നാൽ നമ്മൾ ഇന്ന് തീരുമാനിക്കും വേണ്ട, ഇന്ന് ജലദോഷമാണ്, അടുത്ത ജലദോഷം ഇല്ലാത്ത ആരാധന മതി, ജലദോഷമുള്ള ആരാധന വേണ്ട. சளி பிடிச்சிருக்கு, இருமலா இருக்கு, இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம், இன்னைக்கு ஆராதனை வேண்டாம், சளி இல்லாம இருமல் இல்லாம அடுத்த வாரம் போகலாம். കർത്താവിനെ ആരാധിക്കുന്നത് എല്ലാ സമയത്തും സ്നേഹമുള്ളവർ, യേശുവിനോട് സ്നേഹമുള്ളവർ എല്ലാ സമയത്തും കർത്താവിനെ ആരാധിക്കും. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரோடு அன்பு உள்ளவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஆராதிப்பார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ ചർച്ചിനകത്ത് നൽകേണ്ട ഒരു മെസ്സേജാണ് ഇനി ഞാൻ പറയാൻ പോകുന്നത്. പക്ഷെ എങ്കിലും എന്നെ കേൾക്കുന്ന ജനത്തിന് ആർക്കെങ്കിലും മാനസാന്തരം വരുന്നെങ്കിൽ മാനസാന്തരം വരട്ടെ എന്ന് കരുതിയിട്ട് ഞാൻ ഒരു കാര്യം പറയാം. சபைக்குள்ளே பேசுகிற வார்த்தையை தான் இப்போது பேசுகிறேன். உங்களுக்குள்ள யாராகிலும் உள்ளவர்களும் மனம் திரும்புதல் உண்டாகும் என்றால் உண்டாகட்டும் என்று ഞാൻ சொல்கிறேன். ഒരു ചർച്ചിൽ ഒരു വർഷാന്ത്യ പ്രാർത്ഥന 31 ദിവസത്തെ ആരാധനയിൽ പങ്കെടുക്കുകയുണ്ടായി. ஒரு விசை ஒரு சபையிலே வருஷ கடைசி 31ஆம் தேதி இரவு ஆராதனையிலே கலந்து ആ கொண்டேன். ചർച്ചിൽ ഞാൻ ഒരുപാട് പ്രാവശ്യം പോയിട്ടുണ്ട്. அந்த சபையிலே அநேக விசை போயிருக்கிறேன் முன்னால். ഞാൻ ആ മീറ്റിംഗിൽ ചെന്ന് പ്രസംഗമെല്ലാം കഴിഞ്ഞതിന് ശേഷം ആരാധനയ്ക്ക് ശേഷം അവർ ഫുഡ് കൊടുക്കുന്ന ടൈമിൽ ഞാൻ അവിടെ നിൽക്കുകയാണ്. அங்கு ஆராதனை முடித்து அங்கு ஆகாரம் கொடுக்கும்போது அங்கு நின்று கொண்டிருந்தேன். അന്നേരം ഒരു സഹോദരൻ എന്റെ അടുക്കലേക്ക് വന്നു. அந்த நேரத்தில் ஒரு சகோதரன் வந்தார். അദ്ദേഹം എന്നോട് ചോദിച്ചു, அந்த நபர் என்னை பார்த்து கேட்டார், പാസ്റ്റർ നിങ്ങൾ ആദ്യമായിട്ടാണോ ഈ ചർച്ചിൽ പ്രസംഗിക്കാൻ വരുന്നത്? அவர் என்ன பார்த்து கேட்டார், நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இங்க செய்தி கொடுக்க வருகிறீங்கன்னு கேட்டான். ഞാൻ അദ്ദേഹത്തോട് തിരിച്ചു ചോദിച്ചു, நான் அவரை பார்த்து திருப்பி கேட்டேன், നിങ്ങൾ ആദ്യമായിട്ടാണോ ഈ ചർച്ചിൽ വരുന്നത്? நீங்க முதல்ல தான் இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். അദ്ദേഹം പറഞ്ഞു ഇല്ല ഞാൻ നേരത്തെ വന്നിട്ടുണ്ട്. ഞാനും പറഞ്ഞു ഇല്ല ഞാൻ നേരത്തെ വന്നിട്ടുണ്ട്. அவர் சொன்னார், இல்ல நான் இதுக்கு முன்னால வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், இல்ல நானும் இதற்கு முன்னால் வந்திருக்கிறேன் என்று ഇത് കേട്ടുകൊണ്ടിരുന്ന ചർച്ചിലെ പാസ്റ്റർ എന്റെ അടുക്കൽ വന്നു, പാസ്റ്റർ ഈ ചർച്ചിലെ ആദ്യത്തെ വിശ്വാസി ഇയാളാണ്, ഇയാളുടെ പേരിലാണ് ആദ്യത്തെ വിശ്വാസിയെ രജിസ്റ്റർ ചെയ്തിരിക്കുന്നത്. அந்த சர்ச்சினுடைய போதகர் அந்த நேரத்தில் வந்து சொன்னார், இவர்தான் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிற இவர்தான் இந்த திருச்சபை ஆரம்பிக்கும் போது முதல் விசுவாசி, சபை ரெஜிஸ்டர்ல இவருடைய பேர் தான் முதல்ல இருக்குது என்று ഞാൻ ചോദിച്ചു, சொன்னார். പാസ്റ്റർ ഇദ്ദേഹത്തെ ഞാൻ കണ്ടിട്ടില്ലല്ലോ ഇവിടെ വന്നിട്ട്. ஆனால் நான் அவரை பார்த்து சொன்னேன், நான் பல விஷயம் இங்க வந்திருக்கிறேன், ஆனா இவரை ஒரு இதுவரைக்கும் பார்த்ததில்லையே என்று சொன்னேன். ചിരിച്ചുകൊണ്ട് സഭാ പാസ്റ്റർ എന്നോട് പറഞ്ഞു, அந்த பாஸ்டர் சிரிச்சிட்டு இப்படி சொன்னார், പാസ്റ്റർ ഇയാൾ വർഷത്തിന്റെ അവസാന നാളിൽ മാത്രമേ അറ്റൻഡൻസ് വയ്ക്കാൻ വരത്തുള്ളൂ. அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த நபர் வருஷத்துடைய கடைசி நாள் மட்டும்தான் அட்டெண்டன்ஸ் போட வருவார். ചർച്ചിന്റെ ലിസ്റ്റിൽ പേരുണ്ട്, சபையினுடைய பதிவேட்டில பேர் இருக்கிறது. വർഷത്തിന്റെ അവസാനത്തെ ബ്ലെസ്സിങ്ങിന് വേണ്ടി മാത്രമേ വരുന്നു. வருஷ கடைசியில் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் வருவார். ഞാൻ നിങ്ങളോട് ഒരു കാര്യം പറയാം, நான் உங்களை பார்த்து கொண்டு சொல்லுகிறேன், നിത്യജീവനിൽ പേരില്ല എങ്കിൽ നമ്മൾ എത്തൊക്കെ നേടിവെച്ചാലും ഒന്നും അല്ല. அருமையான தேவ பிள்ளைகளே, நித்திய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்படவில்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் எதையெல்லாம் ஆதாயம் சம்பாதித்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. നിത്യരാജ്യത്തിൽ പേര് വേണോ? நாம் பரலோக ராஜ்யத்திலே ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பேர் வேண்டுமா? ആരാധനകളിൽ നമ്മൾ പങ്കെടുക്കണം, எல்லா ஆவிக்குரிய கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும், ഫെലോഷിപ്പിലും ചേരുക, எல்லா ஐக்கிய கூடுகைகளிலும் கலந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். സങ്കടമുണ്ടെങ്കിലും എത്ര സന്തോഷമുണ്ടെങ്കിലും കർത്താവിനെ ആരാധിക്കുക. எல்லா சூழ்நிலைகளிலும் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனைகள், பாடுகள் இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிப்பதை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. കർത്താവിനെ ആരാധിക്കുന്നവന്റെ അനുഗ്രഹം നഷ്ടപ്പെട്ടു പോകത്തില്ല. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. കാരണം അവരെങ്ങനെ ജീവിക്കണമെന്നും காரணம் அவன் எப்படி வாழ வேண்டும் என்றும் എങ്ങനെ ആയിരിക്കണമെന്നും அவன் எப்படி இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்றும் സഭകളിൽ പഠിപ്പിക്കുന്ന വേദപുസ്തകത്തിലെ പരിജ്ഞാനം നമ്മുടെ അകത്ത് കിട്ടും. திருச்சபைகளிலே போதிக்கிற வேத வசனத்தினுடைய அந்த அறிவு நமக்குள்ளே வரும். അതുകൊണ്ട് ഫെലോഷിപ്പ് നല്ലതാണ്. அதனால் ஆவிக்குரிய கூடுகைகள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. രണ്ട് സ്ത്രീകൾ ഇരുട്ടുള്ള സമയം യേശുവിന്റെ കല്ലറയിലേക്ക് பாருங்கள், இரண்டு அந்த ஸ்திரீகள் அதிகாலை வேளையில இருட்டோடு கல்லறை இடத்திற்கு போனார்கள். അവരുടെ വിഷയം യേശുവിന്റെ കല്ലറയെ കാണണം. அவர்களுடைய எண்ணம் எல்லாம் அந்த கல்லறையை
சென்று பார்க்க வேண்டும். ഒന്നുകൂടെ യേശുവിനെ കാണണം. அந்த இயேசுவை அல்லது அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த இயேசுவை பார்க்க வேண்டும். മറ്റുള്ള പ്രശ്നങ്ങളെല്ലാം അവർ മാറ്റിവെച്ചു. ஆனால் அந்த சூழ்நிலைகள் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு விஷயம் இல்ல, எல்லாவற்றையும் மாற்றி வைத்து விட்டார்கள். എന്നിട്ട് അവർ യേശുവിന്റെ കല്ലറയുടെ അടുക്കലേക്ക് വന്നു. அதற்கு பிற்பாடு அவர்கள் இயேசுவுடைய கல்லறையிடத்திற்கு வந்தார்கள். വരുമ്പോൾ അവർക്കുള്ളിൽ ഒരു ഭാരമുണ്ട്. வரும்போது அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய கவலை இருந்தது. കല്ലറയുടെ മുമ്പിൽ ഒരു വലിയ കല്ല് ഉരുട്ടി വെച്ചിരിക്കുകയാണ്. கல்லறைக்கு முன்னால் ஒரு பெரிய கல் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ആര് ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ആ കല്ല് ഉരുട്ടി മാറ്റി? எங்களுக்காக யார் அந்த கல்லை புரட்டி போடுவான் என்கிற மிகப்பெரிய ஒரு பாரம் அவர்களுக்கு இருந்தது. അവർ ഇരുട്ടിനെ ഭയക്കാതെ അവർ കർത്താവിന്റെ അടുക്കലേക്ക് വന്നു. அவர்கள் அந்த அதிகார வேளையில இருட்டை கூட நினைத்து கவலைப்படாமல் அவர்கள் அந்த கல்லறையிடத்திற்கு வந்தார்கள். കള്ളന്മാരെ ഭയക്കാതെ അവർ കല്ലറയുടെ അടുക്കലേക്ക് വന്നു. அவர்களை வருகிற வழியில் ஏதாவது திரளுடைய சொல்லை வரும் என்று சொல்லி அதை கூட பயப்படாமல் அவர்கள் கல்லறையிடத்திற்கு வந்தார்கள். ഇനിയും ഒത്തിരി തടസ്സങ്ങൾ അവിടെ ഉണ്ട്. ഇനിയും ഒത്തിരി തടസ്സങ്ങൾ. இன்னும் அவர்கள் வருகிற வழியில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. പക്ഷേ ആ തടസ്സങ്ങളെല്ലാം ഭേദിച്ച് അവർ കല്ലറയുടെ അടുക്കലേക്ക് വന്നു. ஆனால் அவர்கள் அந்த எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து அவர்கள் அந்த கல்லறையிடத்திற்கு வந்தார்கள். അവർ കല്ലറയിൽ വന്നപ്പോൾ அவர்கள் கல்லறையில் வந்தபோது അവർക്ക് ഭാരമായതിനെ കർത്താവിന്റെ ദൂതന്മാർ ഉരുട്ടി മാറ്റിയിരിക്കുന്നു. அவர்கள் அங்கு வரும்போது அவர்களுக்கு பாரமாய் தோன்றியதை ஆண்டவராகிய தேவன் தூதர்கள் மூலமாக உருட்டி மாற்றினார், புரட்டி போட்டார். മറ്റു പ്രശ്നങ്ങൾ, ഏറ്റവും വലുതായിരുന്ന മറ്റു പ്രശ്നങ്ങളെ മാറ്റി നിങ്ങൾ കർത്താവിനെ ആരാധിച്ചാൽ, உங்களுக்கு தோன்றுகிற மிகப்பெரிய பிரச்சனைகளாய் தோன்றுகிறவைகளை நீங்கள் மாற்றி வைத்துவிட்டு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால், നിങ്ങൾക്ക് ഏറ്റവും വലിയ പ്രശ്നമായിരുന്നത് ഇന്ന് രാത്രി വീട്ടിൽ ചെന്ന് നോക്കുമ്പോൾ കാണത്തില്ല, കർത്താവ് അതിനെ നീക്കം ചെയ്തിരിക്കും. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அப்படி நீங்கள் மிகவும் பிரச்சனையாக பாரமாக சுமையாக நினைக்கிறதை நீங்கள் பார்க்கும்போது அது மாறி இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്നലെ രാത്രി ഞാൻ അല്പം സ്പീഡ് കുറച്ച് വളരെ സാവധാനത്തിൽ നിന്ന് പ്രസംഗിച്ചു പോയത്. நேற்றைய தினத்தில் நான் மிகவும் பொறுமையாக பேசினேன். അതുകൊണ്ട് എല്ലാവരും നന്നായിട്ട് അറ്റൻഷൻ ആയിട്ടിരുന്നു. அதனால நீங்க மிகவும் கவனமாக கவனிச்சீங்க. ഇന്ന് എനിക്ക് എക്സാമ്പിൾ പറഞ്ഞാൽ ഉദാഹരണങ്ങൾ പറഞ്ഞ് നിൽക്കാനോ ചിരിപ്പിക്കാനോ സമയം പോരാ. ഇച്ചിരി സൂപ്പർ ഫാസ്റ്റ് ആയിട്ട് നിന്നാലേ ഈ വചനം തീരത്തുള്ളൂ. അതുകൊണ്ട് ഞാൻ ഓടിപ്പോകുന്നു കേട്ടോ. இன்றைக்கு நிறைய நான் கதை எதுவும் பேசி நான் நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. காரணம் சீக்கிரமாக பேசி முடிக்க ഇനി விரும்புகிறேன். രാത്രി നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ആഗ്രഹമുണ്ട്. இன்றைக்கு இரவுல நான் மறுபடியும் கடைசியா உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ആഗ്രഹിക്കുന്നു പ്രാർത്ഥിക്കണമെന്ന്. எத்தனை பேர் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? ഈ ഗ്രൗണ്ടിൽ ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ പോവുകയാണ്. இன்றைக்கு இரவுல நான் உங்களுக்காக இந்த மைதானத்திலே ஜெபிக்க போகிறேன். അതുകൊണ്ട് മാത്രം ഒന്ന് രണ്ട് സന്ദേശങ്ങൾ പറഞ്ഞ് പ്രാർത്ഥനയിലേക്ക് വരുന്നു. அதனால் ஒன்று காரியங்களை கூட சொல்லி நான் ஜெபத்திற்கு நேரே கடந்து போக போகிறோம். ഈ കല്ലറയുടെ അടുക്കിലേക്ക് വരുമ്പോൾ അവർക്ക് ഭാരമായിരുന്നതിനെ കർത്താവിന്റെ ദൂതന്മാർ ഉരുട്ടി മാറ്റിയിരിക്കുന്നു. இந்த கல்லறை இடத்திற்கு அவர் வரும்போது அவர்களுக்கு பாரமாய் சுமையாய் தோன்றினதை அவர்கள் வரும்போது தேவ தூதர்கள் அதை புரட்டி போட்டிருக்கிறார்கள். വിശ്വസിക്കുക, പ്രാർത്ഥിക്കുക. ഈ ഗ്രൗണ്ടിൽ സമയം മാറ്റിവെച്ച് നിങ്ങൾ കർത്താവിനെ ആരാധിച്ചു. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய நேரம் ஒதுக்கி இந்த மைதானத்திலே வந்து நீங்கள் ஆண்டவரை ஆராதித்திருக்கிறீர்கள். ഇന്ന് രാത്രി இன்றைக்கு இரவு നിങ്ങൾക്ക് വലുതായത് உங்களுக்கு மிகவும் பெரிதாய் വീട്ടിലാണ് ആ പ്രശ്നം നിൽക്കുന്നത്. வீட்டிலே பிரச்சனையா இருக்கும் என்றால் ചെന്ന് വീട്ടിൽ കയറി നോക്കുമ്പോൾ ആ പ്രശ്നം ഉണ്ടാകത്തില്ല. കർത്താവ് ഇന്ന് രാത്രി நடந்து போய் பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் முற்றிலுமாக நித்தியமாக அந்த பிரச்சனைகளை புரட்டி போடுவார். വിശ്വസിക്കുന്നവരുണ്ടെങ്കിൽ ഒന്ന് കരം തട്ടി കർത്താവ് ആരാധന കൊടുക്കുക. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ആമേൻ പറയാൻ പറ്റുമോ? ஆமென் சொல்லலாமா? ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾക്ക് വലുതായതിനെ കർത്താവ് ഇന്ന് രാത്രി മാറ്റുന്നു. உங்களுக்கு சுமையாய் தோன்றுகிறதை, உங்களுக்கு பெரிதாய் தோன்றுகிறதை கர்த்தர் இந்த இரவிலே புரட்டி போடுவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾക്ക് ചെറിയ വിശ്വാസങ്ങളുണ്ടോ? உங்களுக்கு கொஞ்சமாக விசுவாசம் இருக்கிறதா? കർത്താവ് എന്നെ സഹായിക്കുന്ന വിശ്വാസം ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறீர்களா? ഉണ്ടോ? விசுவாசிக்கிறீங்களா? ആ വിശ്വാസം മതി കർത്താവ് അത്ഭുതം പ്രവർത്തിച്ചു. உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசம் போதும் கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். പക്ഷേ ഒരിക്കൽ ഒരു സൺഡേ സ്കൂളിൽ ബൈബിൾ പഠിക്കുന്ന സൺഡേ സ്കൂളിൽ ഒരു ടീച്ചർ പഠിപ്പിക്കുകയായിരുന്നു. ஒரு சண்டே ஸ்கூலிலே குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர் அவருடைய வேத பாடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார். നിങ്ങൾക്ക് കടുകുമണിയോളം വിശ്വാസം ഉണ്ടെങ്കിൽ ഈ മലയോട് കടലിൽ ചാടിപ്പോകാന്ന് പറഞ്ഞാൽ അതങ്ങനെ തന്നെ സംഭവിക്കും. கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து அல்லது சமுத்திரத்திலே போய் விழும்படியாக நீங்கள் சொன்னால் அது அப்படியே நிறைவேறும் என்று சொல்லி போதித்தார். ഇത് കേട്ടുകൊണ്ടിരുന്ന ഒരു കുട്ടിയുടെ വിശ്വാസം വർദ്ധിച്ചു. இதை கேட்டுக்கொண்டிருந்ததால் ஒரு பிள்ளையினுடைய விசுவாசம் பெருகினது, வளர்ந்தது. ആ കുഞ്ഞിന്റെ വീട്ടിന്റെ അടുക്കൽ ഒരു വലിയ മല നിൽപ്പുണ്ട്. அந்த குழந்தையினுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை இருக்கிறது. ആ കുഞ്ഞ് ആ മലയെ നോക്കി വീട്ടിൽ ചെന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. அந்த குழந்தை வீட்டிலே போய் அந்த மலையை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார். യേശുവിന്റെ നാമത്തിൽ ഈ മലയോട് കൽപ്പിക്കുന്നു. இயேசுவின் நாமத்திலே இந்த மலையோடு நான் ஜெபிக்கிறேன். നീ കടലിൽ ചാടി പോകുക. இந்த மலை அப்படி முற்றிலுமாய் கடல்ல போய் விழணும் அப்படின்னு ஜெபிச்சார். എല്ലാ ദിവസവും പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தார். ഒരു ദിവസം കുറെ ജെസിബിയും ട്രാക്ടറും ഒക്കെ വന്ന് ഈ മലയെ ഇടിക്കാനൊക്കെ തുടങ്ങി. ஒரு நாள் திடீரென்று பார்க்கும்போது அநேக ஜேசிபியும் வண்டி எல்லாம் வந்து ஆட்கள் வந்து அந்த மலையை இடிக்க ஆரம்பித்தாங்க. കുറച്ച് നാളുകൾ കഴിഞ്ഞപ്പോൾ അങ്ങനെ ഒരു മലയെ അവിടെ ഇല്ലാതെയായി. சில நாட்கள் தாண்டும் போது அந்த மலை அந்த இடத்துல இருந்ததுக்கு அடையாளமே இல்லாமல் போய்விட்டது. ഈ കുഞ്ഞ് വന്ന്
സൺഡേ സ്കൂൾ പഠിപ്പിച്ച ടീച്ചറോട് പറഞ്ഞു, ടീച്ചറെ ദൈവം അത്ഭുതം പ്രവർത്തിക്കുന്ന ദൈവം, ഞാൻ പ്രാർത്ഥിച്ചു മല പോയി. அந்த சண்டே ஸ்கூல் படித்த அந்த குழந்தை வந்து சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னது, நீங்க சொன்னது போல நான் ஒவ்வொரு நாளும் அந்த மலைக்காக ஜெபித்தேன், அந்த மலை அங்கிருந்து முற்றிலுமாக போய்விட்டது என்று சொன்னார். പഠിപ്പിച്ച ടീച്ചർ ചോദിക്കുവോ അങ്ങനെയൊക്കെ സംഭവിക്കുവോ? அப்ப அந்த கற்றுக் கொடுத்த டீச்சர் குழந்தைகளிடத்துல கேட்க ஆரம்பிச்சாங்க, அப்படியெல்லாம் நடக்குமா? அப்படி കേട്ട കുഞ്ഞിനെ വലിയ വിശ്വാസം, പഠിപ്പിച്ച ടീച്ചറിന് ഒട്ടും വിശ്വാസം. பாருங்க, கற்றுக் கொடுத்த டீச்சருக்கு இருந்த விசுவாசத்தை விட அதை கேட்ட குழந்தைக்கு அதிக விசுவாசம் ഈ இருந்தது. കുഞ്ഞ് പ്രാർത്ഥിച്ചതുപോലെ തന്നെയാണ് സംഭവിച്ചത്. இந்த குழந்தை ஜெபித்தது போல நடந்தது. ആ മലയിൽ ഉണ്ടായിരുന്ന കല്ലുകളെല്ലാം തീരദേശത്തിന്റെ സംരക്ഷണത്തിന് വേണ്ടി കടലിലേക്ക് കൊണ്ട് തള്ളാൻ തയ്യാറാകുകയായിരുന്നു. பாருங்கள், அந்த மலையை உடைத்து அந்த மலையை கடற்கரையிலே வரம்பு வைப்பதற்காக, அதிர் வைப்பதற்காக அதை கொண்டு போகும்படியாக ചെറിയ വിശ്വാസമുണ്ടോ? பாருங்க, உங்களுக்கு கடுகளவு மணியளவு விசுவாசம் இருக்கிறதா? വിശ്വാസമുണ്ടോ? கொஞ்சமாக விசுவாசம் இருக்கிறதா? ഈ രാത്രിയിൽ മുഴകൾ അപ്രത്യക്ഷമാകാൻ തുടങ്ങുകയാണ്. அப்படி எங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்களானால் கட்டிகள் இந்த ராத்திரியிலே கரைந்து போக போகிறது. ചെറിയ വിശ്വാസമുണ്ടോ? கொஞ்சமாக விசுவாசம் இருக்கிறதா? 32 വയസ്സായിട്ട് വിവാഹം നടക്കാതെ ഇന്നലെ പ്രാർത്ഥിച്ച ആ സഹോദരി ഇവിടെ വന്നിട്ടുണ്ടോ? 32 வயதாகி அவருடைய இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்று சொல்லி நேற்றுக்கு ஜெபித்த அந்த சகோதரி இன்னைக்கு வந்திருக்கிறாங்களா? ഈ ഗ്രൗണ്ടിൽ ഇവിടെ വന്നിട്ടുണ്ടോ? வந்திருக்கிறாங்களா? ஒன்னு எழுப்பி நிக்கலாமா சிஸ்டர்? எழுப்பி நில்லுங்க. ഈ ഗ്രൗണ്ടിൽ ഈ സിസ്റ്റർ അറിയാന്നുള്ളവരും കൈ ഉയർത്തിയേ. இந்த சகோதரியை பார்த்திருக்கிறவங்க கை தூக்குங்க. അറിയാമല്ലേ? നിങ്ങളുടെ മുമ്പിൽ നിന്ന് തന്റെ ഇടത്തോടെ ഞാൻ പ്രവചിക്കുന്നു, 3 മാസത്തിനകത്ത് ഇവിടെ മാരേജ് നടക്കും. இந்த இடத்திலே உங்களுடைய நீங்கள் கேட்க நான் இங்கிருந்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், அடுத்த 3 மாதத்துல இந்த சகோதரியுடைய திருமணம் நடக்கும். ഇന്നലെ രാത്രിയിലെ മെസ്സേജ് എത്ര പേർ കേട്ടു? நேற்றுக்கு இரவு நடந்த பிரசங்கத்தை எத்தனை பேர் கேட்டீங்க? 32 വയസ്സിലെ വിടുതൽ ഞാൻ ഇവിടെ പ്രസംഗിച്ചായിരുന്നോ? 32 വയതിലെ ഒരു അത്ഭുതം നടന്നതിനെ കുറിച്ച് നേற்றைய ദിനത്തിலே நான் പ്രസംഗിத்தேன். എനിക്കറിയത്തില്ലായിരുന്നു ഇവിടെ എന്താ കറക്റ്റ് 32 എന്ന ഏജ് ഇവിടെ സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. കർത്താവിനോട് പറഞ്ഞതിന്റെ മറുപടി ആയിരുന്നു ഇന്നലെ രാത്രിയിൽ ഗ്രൗണ്ട് വിടുന്നതിന് മുമ്പ് ഈ സഹോദരിയെ കർത്താവ് തൊട്ടത്. நேற்று தினத்தில் திரும்ப 32 வயது என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். அதனுடைய கூட்டம் முடியும் போது அந்த சகோதரி வந்து ஜெபித்தாங்க. அதனுடைய அப்போதான் புரிந்து கொண்டது கர்த்தர் நேற்றைய தினத்தில் பேசினது. 30 വയസ്സും പറഞ്ഞില്ല. കാരണം ഇസ്രായേൽ പാസ്റ്ററിന്റെ ചർച്ചിനകത്ത് 30 വയസ്സ് 31 വയസ്സ് ഇന്നും 31 വയസ്സായ ഒരു സഹോദരന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചിട്ടാണ്. 30 31 எல்லாம் நேற்றுக்கு சொன்னோம். இன்னைக்கு இஸ்ரவேல் ஐயாவுடைய சர்ச்சில் 31 வயசான ஒருத்தர்கள் ஜெபிச்சிட்டு வந்திருக்கிறோம். ഇന്നലെ 31 ഒന്നും പറഞ്ഞില്ല. ഇന്നലെ പറഞ്ഞത് 32 മാത്രമാണ്. நேற்றைக்கு 31 எல்லாம் சொல்லல, 32 தான் சொன்னோம். കേട്ടായിരുന്നോ? கவனிச்சீங்களா? 30 പറഞ്ഞോ? 30 சொன்னோமா? 31 പറഞ്ഞോ? 31 சொன்னோம். 40 പറഞ്ഞോ? 40 சொன்னோம். 32 മാത്രം തന്നെ പറഞ്ഞേ. 32 தான் சொன்னோம். ഈ സഹോദരിക്ക് വേണ്ടി മാത്രമായി കർത്താവ് സംസാരിക്കുകയാണ്. நேற்று தினத்தில் இந்த சகோதரிக்காக மட்டும் நேற்றுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ആമേൻ. ஹalleluya. കർത്താവിന് നിങ്ങളുടെ പ്രശ്നം അറിയാം, കർത്താവിന് നിങ്ങളുടെ വേദന അറിയാം, കർത്താവിന് നിങ്ങളുടെ സകല വിഷയങ്ങളും അറിയാം. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற கர்த்தருக்கு நம்முடைய வேதனை தெரியும், நம்முடைய சூழ்நிலை தெரியும், நாம் சந்திக்கிற சகல விதமான பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும். ആ കർത്താവ് നിങ്ങളെ സഹായിക്കാൻ அந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். വീട്ടിൽ ചെന്ന് നോക്കുമ്പോൾ നിങ്ങൾ ഫേസ് ചെയ്യുന്ന ഒരു പ്രശ്നവും അവിടെ ഉണ്ടാകത്തില്ല. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் விசுவாசத்தோடு வீட்டிலே சென்று பார்க்கும்போது நாம் சந்திக்கிற சகல பிரச்சனைகளும் மாறி இருக்கும். ഇനി യേശുവിനെ കാണാൻ വന്ന സ്ത്രീകൾ കല്ലറയ്ക്കകത്ത് കയറി നോക്കി. இயேசுவை பார்க்கும்படியாக வந்த அந்த ஸ்திரீகள் கல்லறைக்குள்ளே சென்று பார்த்தார்கள். അകത്ത് കയറി നോക്കിയപ്പോൾ യേശുവിന്റെ ശരീരത്തെ അവർക്ക് കാണാൻ കഴിഞ്ഞില്ല. இயேசுவினுடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்த கல்லறைக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கு இயேசுவினுடைய சரீரத்தை பார்க்க முடியவில்லை. വളരെ വിഷമമായി. அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். അവർ എന്തിനാ വന്നത്? அவர் എதற்காக வந்தார்கள்? യേശുവിന്റെ ശരീരം കാണേണ്ടതിന്. இயேசுவினுடைய கல்லறையை சரீரத்தை பார்க்கும்படி வந்தார்கள். യേശുവിന്റെ ശരീരം കാണാത്ത നിമിത്തം അവർ അതിദുഃഖത്തോടെ കല്ലറയുടെ പുറത്തേക്ക് വെളിയിലേക്ക് ഇറങ്ങി വന്നു. அவர்கள் அந்த இயேசுவை பார்க்காத காரணத்தினால் அவர்கள் மிகவும் துக்கத்தோடு கூட கல்லறைக்கு வெளியே வந்தார்கள். ഒരു സ്ത്രീ കല്ലറയുടെ മുമ്പിൽ നിന്ന് കരഞ്ഞുകൊണ്ടേയിരുന്നു. ஒரு ஸ்திரீ அங்கு கல்லறைக்கு பக்கத்தில் நின்று அழுது கொண்டே இருந்தார். അതിൽ മറ്റേ സ്ത്രീ ശിഷ്യന്മാരോട് യേശുവിന്റെ ശിഷ്യന്മാരോട് ഈ വിവരം പറയേണ്ടതിന് ഓടിച്ചെന്നു. ஒரு ஸ்திரீ അല്ലെങ്കിൽ அங்கிருந்து இயேசுவினுடைய சீசர்களிடத்திற்கு ஓடி சென்றார். ആ സ്ത്രീ ചെന്ന് ശിഷ്യന്മാരുടെ അടുക്കൽ കാര്യം പറയുന്നു. ഗുരു, അല്ലയോ യജമാനന്മാരെ, അല്ലയോ ശിഷ്യന്മാരെ, ഞങ്ങളുടെ ഗുരുവിന്റെ രക്ഷിതമായ കർത്താവിന്റെ ശരീരത്തെ ആരാണോ മോഷ്ടിച്ചുകൊണ്ട് പോയിരിക്കുന്നു? அந்த ஸ்திரீ அவள் போய் அவருடைய சீடர்களுக்கு பார்த்து இயேசுவுடைய சீடர்களிடத்தில் சொல்லுகிறார், இயேசு வைக்கப்பட்ட இடத்திலே அவருடைய கல்லறையிலே அவருடைய சரீரம் இல்லை, அதை யாரோ எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுகிறார். യോഹന്നാന്റെ പുസ്തകത്തിൽ യോഹന്നാൻ എഴുതിയിരിക്കുന്നു. யோவான் எழுதின நற்செய்தி நூலில் யோவான் அதை எழுதியிருக்கிறார். ആ സമയം ഈ വാർത്ത കേട്ട ഉടൻ തന്നെ ആ യേശുവിനെ സ്നേഹിച്ചിരുന്ന 12 ശിഷ്യന്മാരിൽ പത്രോസ് എന്ന ശിഷ്യൻ യേശുവിന്റെ കല്ലറയുടെ അടുക്കിലേക്ക് അതിവേഗത്തിൽ ഓടി. பாருங்கள், அந்த செய்தியை கேட்ட உடனே இயேசுவை மிகவும் நேசித்த சீடர்களில் ஒருவனாகிய பேதுரு அங்கு கல்லறையின் இடத்துக்கு ஓடி வந்தான். കല്ലറയ്ക്കകത്തേക്ക് അദ്ദേഹം കയറി നോക്കി. அவன் கல்லறைக்குள்ளே வந்து பார்க்கிறான். സ്ത്രീകൾ എന്താ പറഞ്ഞേ? ஸ்திரீகள் என்ன போய் சொன்னாங்க? ആരാണ്ടോ യേശുവിന്റെ ശരീരത്തെ മോഷ്ടിച്ചുകൊണ്ട് പോയിരിക്കുന്നു. யாரோ இயேசுவுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். പത്രോസ് അവിടെ നിന്ന് എല്ലാം സെർച്ച് ചെയ്ത് നോക്കി.
பேதுரு வந்து அதை நன்றாக பார்த்தான். ശരിയാ, യേശുവിന്റെ ശരീരത്തെ കാണാനില്ല. அவன் பார்த்தது போல அந்த ஸ்திரீகள் சொன்னது போலவே இயேசுவுடைய சரீரம் அங்கே இல்லை. അവനും കൺഫേം ചെയ്തു. அவன் அதை உறுதிப்படுத்தினான். യേശുവിന്റെ ശരീരത്തെ ആരാണ്ടോ മോഷ്ടിച്ചുകൊണ്ട് പോയിരിക്കുന്നു. ശരീരத்தை யாரோ திருடி கொண்டு போய் விட்டார்கள். എന്നാൽ അവൻ പുറത്തിറങ്ങി. அவன் வெளியே வரும்போது അടുത്ത യോഹന്നാൻ പതിയെ 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 കല്ലറയ്ക്കകത്തേക്ക് കയറി. யோவான் அடுத்து பின்னால் வந்து அவன் கல்லறைக்குள்ளே போகிறான். യോഹന്നാൻ കല്ലറയ്ക്കകത്ത് കയറി നോക്കാൻ തുടങ്ങി. யோவான் கல்லறைக்குள்ளே போய் பார்க்கிறான். അവന് ചില സത്യങ്ങൾ മനസ്സിലായി. அவனுக்கு ஒரு சில செய்தி புரிந்தது. യോഹന്നാന്റെ പുസ്തകത്തിൽ അവൻ രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നു. யோவானுடைய அந்த நிருபத்திலே சுவிசேஷத்தில் அவன் அதை எழுதி இருக்கிறான். ഒന്നാമത് അദ്ദേഹം പറയുന്ന കാര്യം ഇതാണ്. முதலாவதாக அவன் சொல்லுகிறது இப்படி சொல்லுகிறான். യേശുവിനെ ചുറ്റിയിരുന്ന തുണി റൂമാൽ ഒരു കെട്ടും അഴിഞ്ഞിട്ടില്ല. இயேசுவை சுற்றி இருந்த அந்த துணியினுடைய கட்டு எதுவுமே அவிழவில்லை. നിങ്ങൾ പഠിക്കുന്ന പിള്ളേർക്ക് നന്നായിട്ട് അറിയാം ഈജിപ്തിലെ മമ്മികൾ ശവശരീരങ്ങളെ എങ്ങനെയാണ് മറവ് ചെയ്യുന്നത് എന്ന ചരിത്രം പഠിക്കുന്നവർക്കറിയാം. நீங்கள் வரலாறு படிக்கிறவர்களுக்கு எகிப்திலே பிரமிடுகளிலே சரீரங்களை எப்படி அதனை பதப்படுத்தி சுற்றி வைப்பார்கள் என்று நமக்கு தெரியும். ഒരു തുണി കാലിൽ നിന്ന് ചുറ്റാൻ തുടങ്ങി കഴിഞ്ഞാൽ ചുറ്റി അതേ തുണി കൊണ്ട് കംപ്ലീറ്റ് മുഖം മുഴുവനും വരെ ചുറ്റി മറവ് ചെയ്യാറുണ്ട്. சாதாரணமாக ஒரே துணியினாலேயே காலில் இருந்து அப்படியே சுற்றி சரீரம் முழுவதும் ஒரே துணியினாலே சுற்றுவார்கள். യേശുവിനെ ചുറ്റിയിരുന്ന അങ്ങനെ ചുറ്റിയിരുന്ന തുണിക്ക് இயேசுவை அப்படியே சுற்றியிருந்த இயேசுவின் சரீரத்தில் சுற்றியிருந்த அந்த துணி കെട്ടിയിരുന്ന കെട്ടുകൾക്ക് ഒരു അഴിവും കാണാൻ കഴിയുന്നില്ല. அதை கட்டியிருந்த கட்டுகளே அவிழவே இல்லை. മറിച്ച് പിന്നെ திருப்பி യേശുവിന്റെ വസ്ത്രം അതുപോലെ അല്പം പതിഞ്ഞിരിക്കുന്നത് കണ്ടു. இயேசுவுடைய அந்த போட்டிருந்த அந்த வஸ்திரமானதும் அப்படியே இருக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். സ്ത്രീകൾ എന്താ പറഞ്ഞത്? ஸ்திரீகள் என்ன சொன்னாங்க? യേശുവിന്റെ ശരീരം ആരാണ്ടോ മോഷ്ടിച്ചുകൊണ്ട് പോയിരിക്കുന്നു. அந்த சகோதரிகள் சொன்னார்கள் இயேசுவுடைய சரீரத்தை யாரோ தூக்கி சென்று விட்டார்கள். യോഹന്നാൻ കൺഫേം ചെയ്തു. ஆனா யோவான் அதை உறுதிப்படுத்தினான். ഇല്ല அப்படி യേശുവിന്റെ ശരീരം ആരും മോഷ്ടിച്ചുകൊണ്ട് പോയതല്ല. சரீரத்தை தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பில்லை. ഒന്നുകിൽ യേശുവിന്റെ ശരീരം മോഷ്ടിച്ചുകൊണ്ട് പോകണമെങ്കിൽ இயேசுவுடைய சரீரத்தை யாராவது திருடி கொண்டு போக வேண்டுமானால் യേശുവിനെ ചുറ്റിയിരുന്ന തുണിയോടുകൂടി കൊണ്ടുപോകണം. இயேசுவை சுற்றியிருந்த துணியோடு கொண்டு போயிருக்க வேண்டும். ഇനി ആ ഡ്രസ് മാറ്റിയിട്ടാണ് കൊണ്ടുപോയതെങ്കിൽ அந்த துணியை கழட்டி வைத்துவிட்டு கொண்டு போயிருக்கிறார்கள் என்றால் കെട്ടുകൾ അഴിക്കാം. அந்த சுற்றியிருந்த கட்டுகளை அவிழ்த்திருக்க வேண்டும். ഈ എടുക്കുന്ന വസ്ത്രത്തെ ചുരുട്ടി എവിടെയെങ്കിലും മാറ്റിയിട്ടിരിക്കണം. அந்த துணியை அப்படியே சுருட்டி ஓரமா வைத்திருக்க வேண்டும். അങ്ങനെ ഒന്നും സംഭവിച്ചിട്ടില്ല. அப்படி வந்து நடக்கவில்லை. യേശുവിനെ വച്ചിരുന്ന ആ വസ്ത്രം അല്പം പതിഞ്ഞിരിക്കുന്നു. ശരീരം പോയിട്ട് അല്പം പതിഞ്ഞിരിക്കുന്നത് കണ്ടു. அவன் அவருடைய இயேசுவுடைய சரீரமா அங்கிருந்து மாறி அந்த வஸ்திரமானது அப்படியே இருக்கிறதை அவன் பார்க்கிறான். ആ സമയം യോഹന്നാൻ ഒരു കാര്യം കൺഫേം ചെയ്തു. யோவான் அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தினான். യേശു ജീവനോടെ ഇരിക്കുന്നു. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று. പത്രോസിന് കിട്ടാത്ത വെളിപ്പാട് യോഹന്നാന് കിട്ടി. பேதுருவுக்கு கிடைக்காத அந்த தரிசனம் அந்த விஷன் அவருடைய யோவான் பெற்றுக்கொள்ளுகிறார். യോഹന്നാന്റെ ഫേസ് നോക്കിയേ. யோவானுடைய முகத்தை അവൻ பாருங்கள். കല്ലറയുടെ പുറത്തേക്ക് ഇറങ്ങി വരുന്നത് அவன் கல்லறைக்கு வெளியே வருகிறான். കരഞ്ഞുകൊണ്ടല്ല, அவன் அழுது கொண்டு வரவில்லை. അവൻ ചിരിച്ചുകൊണ്ടേ വരുന്നു. அவன் சந்தோஷத்தோടെ வருகிறான். കാരണം എന്താണെന്നറിയാമോ? காரணம் என்ன தெரியுமா? Because he lives. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். മരണത്തെ ജയിച്ച, ശാപത്തെ ജയിച്ച, പാപത്തെ ജയിച്ച, രോഗത്തെ ജയിച്ച യേശു ഇന്നും ജീവിക്കുന്നു. மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, அவருடைய சாபத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார். ഈ കല്ലറയുടെ പുറത്തേക്ക് ഇറങ്ങുന്നതിന് മുമ്പ് ഒന്നുകൂടെ കല്ലറയിലേക്ക് യോഹന്നാൻ വീക്ഷിച്ചു നോക്കി. கல்லறையில் வெளியே வருவதற்கு முன்னால் இன்னும் உற்று பார்க்கிறான் யோவான். അദ്ദേഹം ഒരു കാര്യം കൂടെ മനസ്സിലാക്കി. மறுபடி ஒரு செய்தியை கூட அவன் புரிந்து கொள்கிறான். യേശു ഉപയോഗിച്ചിരുന്ന റൂമാൽ, ഹാൻഡ് കർച്ചീഫ് മടക്കി മാറ്റി വെച്ചിരിക്കുന്നത് இயேசு வைத்திருந்த அந்த உருமாலானது அதனுடைய அந்த உருமால் அது தனியாக வைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்தான். നിങ്ങൾ ഹാൻഡ് കർച്ചീഫ് ഉപയോഗിക്കുന്നവരാണോ? நீங்கள் கைக்குட்டை பயன்படுத்துகிறவர்களா இருக்கிறீர்களா? കൈ ഉയർത്തി പിടിക്കാവോ? ഹാൻഡ് കർച്ചീഫ് കയ്യിലുണ്ടെങ്കിൽ ഒന്ന് ഉയർത്തി പിടിക്കാവോ? கர்ச்சீப் கரத்தில் இருக்குமானால் நீங்கள் பாருங்களேன், ஒத்தி பாருங்களேன். ചിലരൊക്കെ പിടിച്ചു വെച്ചിരിക്കുന്നുണ്ടോ? കാണിക്കത്തില്ല. പാസ്റ്റർ ഇവിടെ ഇരിക്കട്ടോ. ஒரு சிலர் மூக்கெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிறதுனால வெளியே காட்ட விரும்ப மாட்டாங்க. ഓക്കേ, റൂമാൽ കണ്ടിട്ടുണ്ടല്ലോ? நீங்க அதுல கர்ச்சீப் பாத்துருக்கீங்களா? கைக்குட்டை பாத்துருக்கீங்களா? ഹാൻഡ് കർച്ചീഫ് കണ്ടിട്ടുണ്ടോ? ஹேண்ட் கர்ச்சீப் பாத்துருக்கீங்களா? ആരെങ്കിലും பார்ക്കാതെ ഉണ്ടോ? ആരെങ്കിലും കാണാതെ ഉണ്ടോ? யாராவது பார்க்காதவங்க இருக்கிறீங்களா? പാസ്റ്റർ കൈ ഉയർത്തി പിടിക്കാവോ? കണ്ടിട്ടുള്ളവരൊന്ന് കൈ ഉയർത്താവോ? பாத்துருக்கிறேன், நான் கர்ச்சீப் பாத்துருக்கிறேன். கை தூக்க பாப்போம். எல்லாம் பாத்துருக்கேன். ഒന്ന് രണ്ട് കൈ പൊക്കിയിട്ടില്ല. പാസ്റ്റർ ഈ ആരാധന കഴിയുമ്പോൾ ഒരു ഹാൻഡ് കർച്ചീഫ് അവർക്കെല്ലാം കാണിച്ചു കൊടുക്കണം. கை தூக்காதவங்களுக்கு எல்லாம் நீங்க அதுல ஆராதனை முடியும் போது கர்ச்சீப் காட்டி கொடுக்கணும். ഇതാണ് ഹാൻഡ് കർച്ചീഫ്. இதுதான் கர்ச்சீப். ഞാൻ തന്നെ കാണിച്ചു തരാം. ഇതാണ് ഹാൻഡ് കർച്ചീഫ്.
இதுதான் கர்ச்சீப். Hallelujah. Hallelujah. handkerchief இந்த கர்ச்சீப் அன்னത്തെ കാലത്തെ യേശു അഡീഷണൽ യൂസ് ചെയ്തിരുന്നു. യേശു ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் அதை பயன்படுத்தி இருந்தார். എല്ലാ സമയത്തും യൂസ് ചെയ്തിരുന്നു. அவர் எப்போதும் அதை பயன்படுத்தி இருந்தார். എന്തിനാണ് യൂസ് ചെയ്തിരുന്നതെന്ന് അറിയാമോ? எதற்காக பயன்படுத்தினார் தெரியுமா? യേശു ഏറിയ ഭൂരിഭാഗവും യാത്ര ചെയ്തത് മരുഭൂമിയിൽ കൂടിയാണ്. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தர வழியாக அதிகமாக பயணித்துக் ആ கொண்டிருந்தார். സമയത്ത് മരുഭൂമിയിൽ പൊടിക്കാറ്റുണ്ടാവും, ശക്തിമേറിയ പൊടിക്കാറ്റുണ്ടാവും. வனாந்தரத்திலே மிகவும் புழுதி காற்று வீசுகிறதான ஒரு சூழல் ആ இருந்தது. സമയത്ത് കണ്ണിൽ നിന്ന് കണ്ണുനീർ വരാറുണ്ട്. அந்த நேரங்களில் எல்லாம் கண்களில் இருந்து கண்ணீர் அந்த டஸ்ட்னால வருகிறது உண்டு. ഈ കണ്ണുനീര് തുടയ്ക്കാനാണ് ഇവർ അഡീഷണൽ ഹാൻഡ് കർച്ചീഫ് എപ്പോഴും കീപ്പ് ചെയ്തിരുന്നത്. യേശു எப்போதும் அந்த கண்ணீரை துடைப்பதற்காக அவர் அடிஷனலாக கர்ச்சீப் வைத்திருந்தார். യേശു മാത്രമല്ല അന്ന് യഹൂദന്മാർ എല്ലാം ഉപയോഗിച്ചിരുന്നത് അഡീഷണൽ ഹാൻഡ് കർച്ചീഫ് ഉപയോഗിച്ചിരുന്നത് കണ്ണുനീർ തുടയ്ക്കാൻ യേശു വേണ്ടിയാണ്. மட்டுமல்ல யூதர்கள் பெரும்பாலும் அவருடைய கர்ச்சீப் பயன்படுத்தினார்கள். അവിടെ യോഹന്നാൻ കല്ലറയിൽ കാണുന്നത് யோவான் அதை கல்லறையிலே அவன் பார்க்கிறான். യേശു ഉപയോഗിച്ചിരുന്ന ഹാൻഡ് കർച്ചീഫ് മടക്കി മാറ്റി വെച്ചിരിക്കുന്നത് കണ്ടു. യേശു பயன்படுத்துகிற அந்த கர்ச்சீப் கைக்குட்டையானது அது மடித்து தனியாக வைத்திருக்கிறதை അന്നേരം பார்த்தான். യോഹന്നാൻ ഒരു സന്ദേശം കിട്ടി. யோவானுக்கு அதிலிருந்து ஒரு செய்தி கிடைக்கிறது. യേശു അവനോട് സംസാരിക്കുന്നതായി തോന്നി. இயேசு அவனோடு கூட பேசுகிறதை அவன் உணர்ந்தான். അദ്ദേഹത്തിന്റെ മനസ്സിൽ ആ ദൂത് കിട്ടുകയാണ്. அவனுடைய உள்ளத்துக்குள்ளே அந்த செய்தி கிடைக்கிறது. മോനെ, ഈ ഹാൻഡ് കർച്ചീഫ് ഇനി എനിക്ക് ആവശ്യമില്ല. மகனே, இந்த கர்ச்சீப் இனி எனக்கு தேவையில்லை. ഞാൻ യൂസ് ചെയ്തിരുന്ന ഹാൻഡ് കർച്ചീഫ് മടക്കി മാറ്റി വെക്കുന്നു. இந்த நான் இதுவரையிலும் பயன்படுத்தி இருந்த அந்த கைக்குட்டையானது நான் மடித்து மாற்றி வைத்திருக்கிறேன். ജഡശരീരത്തിലായിരുന്നപ്പോൾ நான் சரீர பிரகாரமாக மாம்ச சரீரத்தில் ഈ இருந்தபோது കണ്ണുനീർ തുടയ്ക്കാൻ എനിക്ക് ഹാൻഡ് കർച്ചീഫ് വേണമായിരുന്നു. ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு எனக்கு அது தேவைப்பட்டது. പക്ഷെ ഞാൻ ഇപ്പോൾ இப்போது കണ്ണുനീരിനെയും ജയിച്ചിരിക്കുന്നു. நான் கண்ணீரையும் நான் ஜெயித்திருக்கிறேன். എനിക്ക് ഇനി ഹാൻഡ് കർച്ചീഫിന്റെ ആവശ്യമില്ല. இனி கண்ணீர் துடைப்பதற்கு ஒரு துணியினுடைய தேவையில்லை. ഇനി ഞാൻ കണ്ണുനീർ തുടയ്ക്കുകയല്ല, நான் இனி கண்ணீர் துடைக்கிறவன் அல்ல. ഒരുപാട് പേരുടെ കണ്ണുനീർ തുടയ്ക്കുന്നവനായി മാറുകയാണ്. அநேகருடைய கண்ணீரை துடைக்கிறவனாக நான் மாறுகிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്നെ മിക്കവാറും ഞാൻ നാട്ടിലുള്ളപ്പോഴൊക്കെ ഓഫീസിൽ വന്ന് കാണുന്ന ഒത്തിരി കുടുംബങ്ങളുണ്ട്. நான் அங்க வீட்டில் இருக்கும்போது என்னுடைய அலுவலகத்தில் வந்து பார்க்கிற அநேக நபர்கள் உண்டு. കൗൺസിലിംഗിനായിട്ട് വരുന്നവരുണ്ട്, പ്രയർ ചെയ്യാനായിട്ട് വരുന്നവരുണ്ട്, ഒത്തിരി പേർ എന്നെ പേഴ്സണലായിട്ട് വന്ന് കാണാറുണ്ട്. ஜெபிக்க ஆலோசனைகளை கேட்க அநேகர் வருகிறதுண்டு. ഒരു ടേബിളിന്റെ ഇപ്പുറത്ത് ഞാനും അപ്പുറത്തെ സൈഡിൽ ആ ടീമും ഇരിക്കും. ஒரு மேஜையினுடைய ஒரு பக்கத்திலே நானும் மறுபக்கத்திலே என்னை சந்திக்க வருகிறவர்கள் உட்காருவார்கள். എന്നെ കാണാൻ തുടങ്ങുന്നവർ, സംസാരിക്കാൻ തുടങ്ങുന്നവർ വന്ന് നല്ല രീതിയിൽ ചിരിച്ചുകൊണ്ടാണ് സംസാരിക്കാൻ തുടങ്ങുന്നത്. அவர்கள் வந்து என்னிடத்திலே அவர்கள் அறிமுகப்படுத்தி பேசும்போது சிரித்துக்கொண்டே பேசுவார்கள். കുറച്ചു നേരം കഴിയുമ്പോഴേക്കും അവരുടെ പ്രശ്നങ്ങൾ പറഞ്ഞവർ കരയാൻ തുടങ്ങും. கொஞ்ச நேரம் பேசி வரும்போது அவருடைய பிரச்சனைகளை சொல்லி அவர்கள் அப்படியே அழ ஆரம்பிப்பார்கள். പലരും പലരുടെ കയ്യിലും ഹാൻഡ് കർച്ചീഫ് കരുതിയിട്ടുണ്ടാവത്തില്ല. பல நேரங்களிலே அங்கு வருகிறவர்கள் கையில கர்ச்சீப் கொண்டு வர மாட்டார்கள். ഞാൻ ടേബിളിൽ ഞാൻ കീപ്പ് ചെയ്തിരുന്ന ടിഷ്യൂ പേപ്പറിന്റെ ഒരു ബോക്സ് എടുത്ത് ഫ്രണ്ടിൽ വെച്ചു കൊടുക്കും. நான் அந்த வேளையில அவர்கள் அழும்போது என் பக்கத்துல இருக்கிற அந்த டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ் எடுத்து அவருடைய பக்கத்துல வைப்பேன். കരയുന്നവർ ആ ടിഷ്യൂ പേപ്പറിന്റെ ബോക്സിൽ നിന്ന് 1 2 3 4 5 6 7 എന്ന ആ ബോക്സിൽ ഇരിക്കുന്ന കംപ്ലീറ്റ് ടിഷ്യൂ പേപ്പർ എടുത്ത് കണ്ണുനീർ തുടച്ചാൽ, அவர்கள் 1 2 3 என்று சொல்லி அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவர்கள் கண்ணீரை துடைப்பார்கள். മുഴുവൻ തുടച്ചാലും, அந்த டிஷ்யூ பாக்ஸ் முழுவதும் எடுத்து அவர்கள் துடைத்தாலும் പിന്നെയും അവരുടെ കണ്ണിൽ നിന്ന് കണ്ണുനീർ ചാടിപ്പോകുന്നത് ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. மறுபடியும் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரதாரையாய் ஒழுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ഓഫീസിൽ നിന്ന് അവർ ഇറങ്ങുന്നതിന് മുമ്പ് ഞാൻ അവരോട് ഒരു വാക്ക് പറയാറുണ്ട്. அலுவலகத்திலிருந்து அவர்கள் கடந்து போகும்போது அவர்களை பார்த்து நான் ഒരു சொல்லுகிறேன், പക്ഷേ നിങ്ങളുടെ പ്രശ്നത്തിൽ ഈ ടിഷ്യൂ പേപ്പർ ഉപയോഗിച്ച് നിങ്ങളുടെ കണ്ണുനീർ നിങ്ങൾ തുടച്ചാൽ, சில வேளை உங்களுடைய பிரச்சனையிலே அவருடைய இந்த டிஷ்யூ பேப்பரை வைத்து நீங்கள் கண்ணீரை துடைக்கிறவர்களாக இருப்பீர்களேனா ഇനിയും ആ വിഷയത്തിൽ നിങ്ങൾ കരയേണ്ടി വരും. மறுபடியும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அழுது கொண்டே നിങ്ങളുടെ കണ്ണിൽ നിന്ന് കണ്ണുനീർ ചാടിപ്പോയിക്കൊണ്ടേയിരിക്കും. உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரதாரையாக வடிந்து கொண்டே இருக்கும். പക്ഷേ യേശു നിങ്ങളുടെ കണ്ണുനീർ തുടച്ചാൽ, ஆனால் என் ஆண்டவராய் இயேசு உங்களுடைய கண்ணீரை துடைப்பாரேயானால் ഇനി നിങ്ങളെ കരയേണ്ട ആവശ്യമില്ല. நீங்கள் ஒருபோதும் மறுபடியும் அழ வேண்டிய அவசியம் இல்லை. 4 ദിവസമായി ഒരു മരണ വീട്ടിൽ യേശു 4ാമത്തെ ദിവസം ചെല്ലുകയാണ്. அந்த 4வது நாள் ஒரு வீட்டிலே இயேசு மரண வீட்டிலே கடந்து போகிறார். ലാസർ എന്ന മനുഷ്യന്റെ കല്ലറയിൽ യേശു കർത്താവ് ചെല്ലുകയാണ്. லாசருடைய கல்லறையில் கடந்து போகிறார். നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കൂ, ലാസറിന്റെ ഭവനത്തിൽ യേശു ചെല്ലുമ്പോൾ ആദ്യം ഭവനത്തിലേക്ക് ചെല്ലുന്നു, കല്ലറയിൽ പോകുന്നതിന് മുമ്പ്. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை இடத்துக்கு போவதற்கு முன்னால் லாசருடைய வீட்டிற்கு கடந்து போகிறார். അവിടെ 2 സ്ത്രീകൾ കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു. அங்க 2 ஸ்திரீகள் அழுது ആ கொண்டிருக்கிறார்கள். സ്ത്രീകളുടെ അടുക്കൽ ചെല്ലുന്നു. அந்த ஸ்திரீகளிடத்திலே கடந்து போகிறார். അവരോട് പറയുന്നു, സ്ത്രീയെ കരയണ്ട. இயேசு அந்த ஸ்திரீகளை பார்த்து அழாதே என்று சொல்லுகிறார். 3 ദിവസമായി ആ ദേശത്തിലെ നാട്ടുകാരും ബന്ധുക്കളും ഒക്കെ ഇവരെ നോക്കി പറയുന്ന ഒരൊറ്റ കാര്യം, പോയവൻ പോട്ടെ, നിങ്ങൾ കരയണ്ട. அந்த ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவருடைய சொந்தக்காரர்கள் அயலகத்தார் எல்லாரும்
சொல்லுகிறார்கள் செத்தவன் போகட்டும், நீங்க இனி அழாதீங்க அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. നിങ്ങളുടെ ലൈഫിൽ ഒരു കുടുംബ പ്രശ്നം ഉണ്ടെങ്കിൽ, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குடும்ப பிரச்சனை இருக்குமே, നിങ്ങൾ പ്രശ്നത്തിൽ കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു, நீங்க உங்க குடும்ப பிரச்சனையை வைத்து அழுது கொண்டே സോൾവ് ചെയ്യാമെന്ന് പലരും നിങ്ങളോട് പറയുന്നു. உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் ஆலோசனை சொல்வதற்கும் வந்தவர்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், നിങ്ങൾ ഇനി കരയണ്ട, நீங்க அழாதீங்க, ഈ പ്രശ്നത്തിന് പരിഹാരമുണ്ട്, இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. നമ്മൾ ആ സമയത്ത് ചിരിച്ചുകൊണ്ടിരിക്കും. நம்ம அந்த நேரத்துல சிரிப்போம். കുറച്ച് കഴിഞ്ഞിട്ട് മാറി ഇരുന്നിട്ട് വീണ്ടും കരയും. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்கள் போன பிற்பாடு நாம தாயா இருந்து மறுபடியும் ஆளுவோம். കാരണം എന്താ? காரணம் என்ன? ആ പ്രശ്നം വീണ്ടും നമ്മളെ ഭരിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. காரணம் அந்த பிரச்சனை மறுபடியும் நம்மை ஆண்டு கொண்டே இருக்கிறது. ഈ ഭവനത്തിൽ 4ാമത്തെ ദിവസം ചെന്ന ആ ഭവനത്തിൽ 4வது நாள் கடந்து போன அந்த குறிப்பிட்ட அந்த வீட்டிலே സ്ത്രീകളോട് കരയണമെന്ന് പറഞ്ഞപ്പോൾ இயேசு அந்த ஸ்திரீகளை பார்த்து அழாதே என்று சொன்னபோது ആ നിമിഷം മുതൽ ആ സ്ത്രീകൾ കരച്ചിൽ നിർത്തി. அந்த நிமிஷத்திலே இயேசுவுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் அழுகையை நிறுத்தினார்கள். കാരണം ആ സ്ത്രീകൾക്ക് നന്നായിട്ട് അറിയാം. காரணம் அந்த ஸ்திரீகளுக்கு நன்றாக தெரியும், യേശു പറയാൻ വേണ്ടി മാത്രം വന്നതല്ല, പ്രവർത്തിക്കാൻ വന്നത്. இயேசு சொல்லுவதற்காக மட்டும் வந்தவர் அல்ல, அவர் கிரியை செய்வதற்காக வந்தவர் என்பதை அவர் നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? നിങ്ങളുടെ ലൈഫിനകത്ത് സൗഖ്യം തരാമെന്ന് കർത്താവ് പറയുക മാത്രമല്ല, ഇന്ന് രാത്രിയിൽ സൗഖ്യം തരാൻ പോകുകയാണ്. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இரவிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நான் சுகத்தையும் விடுதலையும் கொடுப்பேன் என்று வெறும் வார்த்தைகளினால் சொல்லுவதற்கு வந்தவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற இயேசு உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். പ്രശ്നത്തിലും കർത്താവ് ഇന്ന് രാത്രിയിൽ ഒരൊറ്റ മറുപടി തരികയാണ്, ഞാൻ നിന്നെ ശക്തീകരിക്കും, ഞാൻ നിന്നെ സഹായിക്കും. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு நல்ல சகாயராக இருப்பேன் என்று. അടുത്ത ഭാഗത്തിലേക്ക് വേഗത്തിൽ വരും. தொடர்ந்து நாம் பார்ப்போம். യോഹന്നാന് സത്യം മനസ്സിലായി, യേശു ജീവനോടെ എഴുന്നേറ്റിരിക്കുന്നു. அதை பார்த்த உடனே அதை யோவான் புரிந்து கொள்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று. 2 സ്ത്രീകൾ കല്ലറയ്ക്കകത്ത് കയറിയപ്പോൾ യേശുവിനെ കണ്ടില്ല. அந்த 2 ஸ்திரீகளும் இயேசுவை பார்க்கும் கல்லறைக்குள்ளே போகும்போது இயேசுவை பார்க்கவில்லை. പത്രോസ് കയറിയപ്പോൾ യേശുവിനെ കാണാൻ കഴിഞ്ഞില്ല. பேதுருவாலும் பார்க்க முடியவில்லை சரீரத்தை. യോഹന്നാനും കാണാൻ കഴിഞ്ഞില്ല. யோவானாலும் சரீரத்தை பார்க்க முடியவில்லை. അങ്ങനെ യോഹന്നാന് മനസ്സിലായി യേശു ഉയർത്തെഴുന്നേറ്റു. ஆனால் யோவானுக்கு புரிந்தது இயேசு உயிரோடு எழும்பினார் என்று. എന്താ അവിടെ സംഭവിച്ചേ? அங்க என்ன நடந்தது? നിങ്ങൾക്കറിയാവോ, മത്തായി സുവിശേഷം മുതൽ സുവിശേഷ പുസ്തകം, മത്തായി സുവിശേഷത്തിലും ഉൽപ്പത്തി പുസ്തകം മുതൽ മലാക്കി പുസ്തകം വരെയും, நீங்க மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலும் அல்லது ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரையிலும் உள்ள புத்தகங்களை முழுவதும் படித்தாலும் ബൈബിളിൽ ഒത്തിരി പേർ ഉയർത്തെഴുന്നേറ്റതായി പഠിപ്പിക്കുന്നുണ്ട്. வேத புத்தகத்தில் அநேகர் உயிரோடு எழும்பினதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. മരിച്ചു പോയതിനു ശേഷം ഉയർത്തെഴുന്നേറ്റത് ബൈബിൾ പഠിപ്പിക്കുന്നു. வேத புத்தகத்திலே மரித்த பிற்பாடு உயிரோடு எழும்பினதை குறித்து போதிக்கிறது. അവിടങ്ങളിലെല്ലാം அங்கெல்லாம் ഏതെങ്കിലും ഒരു പാസ്റ്ററിന്റെ പ്രാർത്ഥനാ സഹായം ഉണ്ടായിട്ടുണ്ട്. அங்கு ஏதாகிலும் ஒரு தீர்க்கதரிசியுடைய அல்லது ஊழியக்காரனுடைய ஒரு ஜெப உதவி அங்கு தேவைப்பட்டிருக்கிறது. ഒന്നിൽ കൈതട്ടിട്ടുണ്ടാകും, അല്ലെങ്കിൽ ഒരു പ്രാർത്ഥന നടത്തിയിട്ടുണ്ടാകും, എന്തെങ്കിലും ഒരു പ്രവൃത്തി നടന്നിട്ടുണ്ട്. அங்கு ஒன்று கை வைத்திருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது பேசி இருப்பாங்க, இல்லைன்னா ஜெபிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு செயல் அங்கு, இன்னொரு மனிதனுடைய செயல் அங்கு நடக்கும். യേശുവിന്റെ കല്ലറയുടെ മുമ്പിൽ നിന്ന് ഒരു പാസ്റ്ററും പ്രാർത്ഥിക്കാനില്ലായിരുന്നു, യേശുവെ പുറത്തു വാ എന്ന് പറയാൻ ആരുമില്ലായിരുന്നു. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறையிலிருந்து இயேசுவே வெளியே வா என்று சொல்லி ஜெபிப்பதற்கு அங்கு யாரும் இல்லை. യേശുവിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ആരുമില്ലായിരുന്നു. இயேசுவுக்காக ஜெபிப்பதற்கு அங்கு யாரும் இல்லை. നിങ്ങളിൽ പലരുടെയും പ്രശ്നം, നിങ്ങൾ ചില സമയത്ത് വിഷമത്തിലിരിക്കുമ്പോൾ പറയാറില്ലേ, അയ്യോ എനിക്ക് വേണ്ടി പാസ്റ്റർ പോലും പ്രാർത്ഥിക്കാനില്ല. உங்களுடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் நீங்கள் வேதனை விடாவும் கவலை விடா போகும்போது, ஐயோ பாஸ்டர் கூட வந்து எனக்காக ஜெபிக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுகிறது உண்டாதவா? നിങ്ങളുടെ വേണ്ടപ്പെട്ട ആരും നിങ്ങളെ സഹായിക്കാതിരിക്കുമ്പോൾ നിങ്ങൾ പറയും, ആരും എന്നെ സഹായിക്കാനില്ല. பல நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் நேசிக்கிற நபர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்ய வராமல் இருக்கும்போது நீங்கள் சொல்லுகிறது உண்டல்லவா, ஐயோ நான் நினைத்த எதிர்பார்த்த இந்த நபர் கூட வந்து எனக்கு உதவி செய்யவில்லையே என்று நீங்கள் நினைக்கிறது உண்டல்லவா? യേശുവിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാനും ആരുമില്ലായിരുന്നു. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இரவிலே உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன், இயேசுவுக்காகவும் ஜெபிக்க யாரும் இல்லாமல். പക്ഷേ യേശുവിന്റെ ഉയർപ്പിന്റെ കറക്റ്റ് ടൈമിൽ, ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வேண்டிய அந்த சரியான நேரத்திலே യേശു കല്ലറയിൽ നിന്ന് പുറത്തേക്ക് എഴുന്നേറ്റ് വരികയാണ്. இயேசு அவருடைய கல்லறையில் இருந்து வெளியே வந்தார். എന്താ അവിടെ സംഭവിച്ചെന്നറിയാമോ? என்ன நடந்தது தெரியுமா? ആരും പ്രാർത്ഥിക്കാനില്ലാതിരിക്കുമ്പോഴും യേശു എങ്ങനെ ഉയർത്തെഴുന്നേറ്റ്? யாருமே அங்கு ஜெபிக்க இல்லாத நேரத்திலும் கூட இயேசு தானாக எப்படி உயிர்த்தெழுந்து வந்தார்? എങ്ങനെയാ യേശു പുറത്തേക്ക് വന്നത്? இயேசு எப்படி வெளியே ആ வந்தார்? കല്ലറയ്ക്കകത്തും പുറത്തുമായി 2 കാര്യങ്ങൾ സംഭവിച്ചു. கல்லறைக்குள்ளேயும் வெளியே 2 காரியங்கள் நடந்தது. ഈ രാത്രിയിൽ ഈ ഗ്രൗണ്ടിൽ ഞാൻ ആ കാര്യം കൈകാര്യം ചെയ്യുമ്പോൾ, நான் அந்த 2 காரியங்களை உங்கள் மத்தியிலே இந்த இரவிலே இந்த வளாகத்திலே சொல்லும்போது എനിക്ക് വിശ്വാസമുണ്ട്, நான் ഈ விசுவாசிக்கிறேன், ഗ്രൗണ്ടിലും വീട്ടിലുമായിട്ട് ആ കാര്യങ്ങൾ നടക്കാൻ പോകുകയാണ്. இந்த வளாகத்துக்குள்ளேயும் வீட்டிலும் அல்லது அந்த 2 காரியங்களும் நிறைவேற போகுது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒന്ന്, യേശുവിന്റെ ഉയർപ്പിന് സഹായമായി തീർന്നത് முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு ஒத்தாசையாக இருந்தது. കല്ലറയുടെ അകത്ത് പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങിയത്. கல்லறைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி, ആരും പ്രാർത്ഥിക്കാനില്ല, ആരും സഹായിക്കാനില്ല, ആരും കൈപിടിക്കാനില്ല. யாரும் கரத்தை பிடிப்பதற்கோ, யாரும் உதவி செய்வதற்கோ, யாரும் ஜெபிப்பதற்கோ அங்கு இல்லை. പക്ഷേ യേശുവിന്റെ ശരീരം ഉയർത്തെഴുന്നേൽക്കുന്നു. அங்கு இயேசுவுடைய சரீரம் உயிர் பெற்று எழும்புகிறது. ദൈവാത്മാവായി പരിശുദ്ധാത്മാവ് കല്ലറയ്ക്കകത്തേക്ക് വ്യാപരിക്കുന്നു. அங்கு அவருடைய அந்த பூட்டப்பட்டிருந்த கல்லறைக்குள்ள
பரிசுத்த ஆவியானவர் அங்க அசைவாடுகிறதை நம்மால் புரிந்து கொள்ள അപ്പോൾ முடியும். ജഡശരീരത്തിൽ മരണം സംഭവിച്ച ക്രിസ്തു ഉയർത്തെഴുന്നേറ്റ് വരികയാണ്. சரீர பிரகாரமாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு அந்த வேளையில உயிர்த்தெழுந்து வெளியே வருகிறார். ആരോ പറഞ്ഞില്ലേ തീർന്നെന്ന്? யாரோ சொன்னார்கள் அல்லவா முடிந்தது என்று? ആരോ പറഞ്ഞില്ലേ അവസാനിച്ചെന്ന്? அநேகர் சொன்னார்கள் அல்லவா இயேசுவுடைய சரித்திரம் முடிந்தது ഈ என்று? രാത്രി ഞാൻ നിങ്ങളോട് കൈമാറാം. ஆனால் நான் இதன் மூலமாக ஒரு செய்தி എവിടെ അവസാനിച്ചെന്ന് പറഞ്ഞു? அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை எங்கெல்லாம் முடிந்தது என்று சொன்னார்கள் അതേ സ്ഥലത്ത് முடிந்தது അതே പോയിന്റിൽ அந்த முடிந்தது என்கிற அந்த ഈ രാത്രിയിൽ നിങ്ങൾ വീണ്ടും എഴുന്നേൽക്കാൻ പോകുകയാണ്. கர்த்தர் அந்த இடத்திலிருந்தே உங்களை மறுபடியும் எழுப்ப போகிறார். കാരണം ഈ ഗ്രൗണ്ടിനകത്ത് ഞാൻ പ്രസംഗിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവ് ചലിക്കാൻ പോകുകയാണ്. தேவ பிள்ளைகளே, இந்த இரவிலே நான் பிரசங்கம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. പരിശുദ്ധാത്മാവ് എന്ന ദൈവത്തിന് ഒരു പ്രത്യേകതയുണ്ട്. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு முக்கியத்துவம் അത് இருக்கிறது. ഈ ഗ്രൗണ്ടിലല്ല, നമ്മുടെ ഉള്ളിലാണ് ഇറങ്ങുന്നത്. பரிசுத்த ஆவியானவர் வளாகத்துக்குள்ளே அல்ல இறங்குறது, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே എന്നോട് இறங்குகிறார். ചേർന്ന് പറ, പരിശുദ്ധാത്മാവ് എന്റെ അകത്താണ് വ്യാപരിക്കുന്നത്. நீங்கள் சொல்லுங்க சேர்ந்து, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்கிறார். ആമേൻ. ஹல்லேலூயா. നടക്കത്തില്ലെന്ന് പറഞ്ഞ അതേ വിഷയം നടക്കാൻ പോവാ. முடியாது, நடக்காது என்று சொல்லுகிற காரியங்கள் இன்றைக்கு இரவிலே நடக்க போகிறது. കാരണം പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളുടെ ശരീരത്തിൽ വ്യാപരിക്കുന്നു. കാരണം நம்முடைய சரீரத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ഈ രാത്രിയിൽ ഞാനിവിടെ സംസാരിക്കുമ്പോൾ ഒരു പക്ഷെങ്കിൽ പലരും ചോദിക്കുന്ന ഒരു ചോദ്യമുണ്ട്. இன்றைக்கு இரவிலே நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அநேக நேரங்களில் கேட்கிற ஒரு காரியம் உண்டு. എന്റെ പ്രസംഗം കഴിഞ്ഞതിന് ശേഷം ഒരുപാട് പേർ എന്റെ അടുക്കൽ പ്രാർത്ഥിക്കാൻ വന്ന് വ്യക്തിപരമായി ഒരുപാട് പേർക്ക് എന്റെ പ്രവചനം കൈമാറുകയുണ്ടായി. பல நேரங்களிலே அவர்கள் நேற்று தினத்திலெல்லாம் வந்து ஜெபிக்க வரும்போது அவர்கள் தீர்க்கதரிசன வார்த்தைகளை நான் பகிர்ந்து അവരുടെ கொள்வேன். മനസ്സിൽ അവർക്ക് മാത്രം അറിയാവുന്ന രഹസ്യങ്ങൾ വരെ കർത്താവ് സംസാരിച്ചു. பல நேரங்களிலே அவர்களுக்கு மட்டும் தெரிந்த சில ரகசியங்களை கூட பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறது. എന്നോട് പലരും ചോദിക്കാനുള്ള ചോദ്യം, പക്ഷേ നിങ്ങൾക്ക് ഇത് എങ്ങനെ മനസ്സിലാകുന്നു? அவங்க பல நேரங்களில் பல நபர்கள் என்ன பார்த்து கேட்பாங்க, இது உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி நீங்க புரிஞ்சு பேசுறீங்க? ഞാൻ അവരോടെല്ലാം പറയുന്ന ഒറ്റ കാര്യമുണ്ട്. நான் அவர்களிடத்திலெல்லாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. എനിക്ക് സ്വയമായി നിങ്ങളുടെ വിഷയം മനസ്സിലാക്കാൻ പറ്റത്തില്ല. நான் சரீர பிரகாரமாக சுயமாக உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை புரிய முடியாது. എന്റെ അകത്തിരിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവിനെ നിങ്ങളെ അറിയാം, നിങ്ങളുടെ അവസ്ഥകൾ നന്നായിട്ട് അറിയാം. எனக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிற அந்த அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவர், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சூழ்நிலை தெரியும், உங்களுடைய பிரச்சனை என்ன ആ என்பதை. പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളുടെ അകത്തേക്ക് വ്യാപരിച്ചാൽ அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது എവിടെ തീർന്നു, எங்கு முடிந்தது என்று நினைத்தோமோ, എവിടെ നടക്കത്തില്ലെന്ന് പറഞ്ഞു, இனி வாய்ப்பே இல்லை என்று நினைத்தோமோ, അതേ സ്ഥലത്ത് അതേ പോയിന്റിൽ നിന്ന് നിങ്ങൾ ആരംഭിക്കാൻ அந்த പോകുകയാണ്. குறிப்பிட்ட இடத்திலிருந்தே கர்த்தர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்க போகிறார். നിങ്ങളുടെ അനുഗ്രഹം അമേരിക്കയിൽ നിന്നല്ല, உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்கிறது இன்னொரு நாட்டில் அல்லது அமெரிக்காவில் இருந்து அல்ல. വെളിനാടിൽ നിന്ന് അനുഗ്രഹം കിട്ടുന്നെങ്കിൽ മേടിച്ചോളൂ, തെറ്റല്ല. வெளிநாடுகளில் இருந்து ஏதாவது ஆசீர்வாதங்கள் கிடைத்தால் அதை பெற்றுக் கொள்ளுங்கள், தவறு இல்லை. പക്ഷെ യഥാർത്ഥ അനുഗ്രഹം, ஆனால் இந்த உண்மையான ஆசீர்வாதம், നിങ്ങൾ എവിടെ അപമാനിക്കപ്പെട്ടു, நீங்கள் எங்கு அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, എവിടെ തകർക്കപ്പെട്ടു, எங்கு நீங்கள் അതേ உடைக்கப்பட்டீர்களோ, ദേശത്തിൽ അതേ പോയിന്റിൽ அதே நாட்டிலே, அதே பகுதியிலே, அதே ஊரிலே, அதே എഴുന്നേറ്റ് വന്നാൽ, கர்த்தர் உங்களை எழுப்பி നിങ്ങൾ എഴുന്നേറ്റ് വന്നാൽ, நீங்கள் எழுப்பி வந்தால், അതാണ് യഥാർത്ഥ അനുഗ്രഹം. அங்கு நீங்கள் உயர்த்தப்பட்டீர்கள் என்றால், அங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்றால், அதுதான் உண்மையான ഈ ஆசீர்வாதம். രാത്രിയിൽ നിങ്ങൾ അവസാനിച്ചിട്ടില്ല, വീണ്ടും എഴുന്നേൽക്കാൻ പോകുകയാണ്. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இரவிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போகவில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார். പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിങ്ങൾ എഴുന്നേൽക്കാൻ പോകുകയാണ്. பரிசுத்த ஆவியுடைய ஒத்தாசை மூலமாக நீங்கள் ഒന്ന് കരം തട്ടി കർത്താവിനെ ആരാധനയോടെ எழுப்பப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. കല്ലറയ്ക്കകത്ത് പരിശുദ്ധാത്മാവ് വ്യാപരിച്ചു. முதலாவதாக கல்லறைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். At the same time, അതേ ടൈമിൽ, அதே அந்த அசைவாடின அந்த அதே நேரத்திலே കല്ലറയുടെ പുറത്ത് ദൈവത്തിന്റെ ദൂതന്മാർ ചലിച്ചു. அந்த கல்லறைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும் போது அதே நேரத்திலே கல்லறைக்கு வெளியே தூதன்மார் உலாவிக் கொண்டிருந்தார். എന്തിനാ പരിശുദ്ധാത്മാവ് അകത്തിറങ്ങിയേ? எதற்காக பரிசுத்த ஆவியானவர் கல்லறைக்குள்ளே சென்றார்? യേശുവിന്റെ ശരീരത്തിന് ജീവൻ നൽകാൻ അല്ലേ? இயேசுவுடைய சரீரத்துக்கு உயிர் கொடுப்பதற்காக. എന്തിനാ ദൂതൻ ഇറങ്ങിയേ? தூதன் எதற்காக வந்தார்? യേശുവിന്റെ കല്ലറയിൽ ഭാരമുള്ള ഒരു കല്ല് ഉരുട്ടി വെച്ചിരിക്കുകയാണ്. இயேசுவுடைய கல்லறையினுடைய வாசல்ல ஒரு பெரிய கல் புரட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. രണ്ട് പടയാളികൾ യേശുവിന്റെ കല്ലറയിൽ കാവൽ നിൽക്കുകയാണ്. ரோம படையாளிகள் அந்த கல்லறையிலே காவல் காக்கிறார்கள். ഇത് രണ്ടും യേശുവിന് പുറത്തു വരാൻ തടസ്സമായി നിൽക്കുകയാണ്. இந்த ரெண்டு பிரச்சனையும் இயேசுவுக்கு வெளியே வருவதற்கு தடையாக இருக்கிறது. കല്ലറയുടെ പുറത്തുള്ള പ്രശ്നത്തെ തൊടാൻ കൈകാര്യം ചെയ്യാൻ ദൈവത്തിന്റെ ദൂതന്മാർ കല്ലറയുടെ പുറത്തേക്ക് ചലിക്കുകയാണ്. கல்லறைக்கு வெளியே உள்ள பிரச்சனைகளை கையாளுவதற்காக தூதர்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾക്ക് ഈ കാര്യം മനസ്സിലായില്ലെന്ന് എനിക്കറിയാം. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ഈ കാര്യം നിങ്ങൾക്ക് മനസ്സിലായില്ല എന്ന് എനിക്കറിയാം. உங்களுக்கு புரியவில்லை என்று நான் ഞാൻ நினைக்கிறேன். ഒന്നുകൂടെ ഒരു കാര്യം പറയാം. மறுபடியும் ஒன்று கூட புரியும்படி നിങ്ങൾക്ക് சொல்லுங்கள். മനസ്സിലാകുന്ന രീതിയിൽ പറയാം. உங்களுக்கு புரியக்கூடிய அளவில் ഈ சொல்லுங்கள். രാത്രിയിൽ നിങ്ങൾ ഇവിടെ നിന്ന് ആരാധിക്കുമ്പോൾ நீங்கள் இந்த இரவிலே இந்த இடத்தில் இருந்து ஆராதிக்கும் போது നിങ്ങളുടെ അകത്ത്